அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியல்ல இருக்க முக்கியமான சரியான விடையை தேர்ந்தெடுக்க மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது இன்னைக்கான செஷன்ல பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ அப்படின்றது போஸ்ட் ஆகும். அதுல உங்களுக்கு பொறுத்துக, அப்புறம் சரியா தவறா, கூற்று காரணம் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு போஸ்ட் ஆகும். இதுல இருந்து நீங்க படிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின், அப்புறம் உங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 22 வரையும் இருக்கிற எல்லா லெசனோட ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பா இந்த பிடிஎஃப் அப்படின்றது இருக்க போறது. இது வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வர போற பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோ அப்படின்றது உங்க நோட்டிபிகேஷன் வரும். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். இது சாப்டர் 1ல இருக்கிற முக்கியமான சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்றது பார்க்கலாம். எப்பயுமே சாப்டர் 1 அப்படின்னா என்னன்னா அப்படின்னா இயக்க விதிகள், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் அப்படின்றது ரெடி பண்ணிருக்கோம். இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னா சரியான வகையை தேர்ந்தெடுக்க ஒரு லெசனுக்கும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? இது நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறையை சார்ந்தது. இதுல நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை சார்ந்தது அப்படின்னா பொருளின் நிறை. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது? உந்த மாற்றத்துக்கு சமமானது. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது? உந்த மாற்றத்திற்கு சமமானது. யாருக்கெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ இந்த வீடியோவை கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்க போறோம். ஓகேவா? அடுத்து கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஓய்வில் உள்ள பொருளில், அப்புறம் ஏக்க நிலையில் உள்ள பொருளில். அப்ப ஆன்சர் சி. ஓகேவா? ஆ மற்றும் ஆவண்ணா. அப்ப எதுல கீழ்கண்டவற்றில் எது நியூட்டனோட 3ஆம் விதி எங்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓய்வில் உள்ள பொருளையும் பயன்படுது, அப்புறம் ஏக்க நிலையில் உள்ள பொருளையும் பயன்படுது. அதனால ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை சி அச்சிலும் கொண்டு வரைபடம் வரையப்படுகிறது. வரைபட சாய்வின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான வரைபட சாய்வோட மதிப்பு என்ன அப்படின்னா விசை. ஓகேவா? நான் இப்போதைக்கு இதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை நான் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு போய்க்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ஹாஃப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினா விசைனா என்ன, அப்புறம் அது உந்தம்னா என்ன, முடுக்கம்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அடுத்து இந்த உந்த மதிப்பை ஒய் அச்சிலும் காலத்தினை சி அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. இவ்வரைபட சாய்வோட மதிப்பு என்ன அப்படின்னா விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது அப்படின்னா சைக்கிள் பந்தயம். ஆன்சர் சி. ஏன்னா சைக்கிள் பந்தயம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது அப்படின்னா சைக்கிள் பந்தயம். அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms⁻²- ஆகும். இது கீழ்கான் அலகுகளில் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூட்டன் கிலோகிராம் பவர் -1. ஆப்ஷன் பி நியூட்டன் கிலோகிராம் பவர் -1. ஓகேவா? புரியுதா? சாப்டர் 1ல இயக்க விதிகள் இருக்க, அலகு 1ல இருக்க இயக்க விதிகள் இருக்க புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்ன பாக்குறோம் அப்படின்னா சரியான விடை தேர்ந்தெடுக்க அப்படின்றது பாக்குறோம். நீங்க புக்ல ஆல்ரெடி குறிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பர். அப்படியே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு வரும்போது நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் நிலைமம் எதனை சார்ந்தது அப்படின்னா பொருளின் நிறையை சார்ந்தது. கணத்தாக்கு கீழ்கண்டவற்றில் எதற்கு சமமானது அப்படின்னா உந்த மாற்றத்துக்கு சமமானது. கீழ்கண்டவற்றில் நியூட்டன் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது அப்படின்னா ஆனா மற்றும் ஆவண்ணா. ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருளில். உந்த மதிப்பு ஒய் அச்சிலும் காலத்தினை சி அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. வரைபட சாய்வின் மதிப்பு விசை. விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது அப்படின்னா சைக்கிள் பந்தய விளையாட்டுல இது பயன்படுது. புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு ms⁻²- ஆகும். புவியீர்ப்பு முடுக்கம் ஜியோட மதிப்பு என்ன அப்படின்னா ms⁻². அதோட அலகு, அதோட யூனிட். அது கீழ்கான அலகுகள் எதற்கு சமம் அப்படின்னு கேட்கிறாங்க. நியூட்டன் கிலோகிராம் பவர் -1க்கு சமம். ஓகேவா? அடுத்து ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஸுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி 98 × 10⁴ டைன். ஓகேவா? 98 × 10⁴ டைனுக்கு சமம். அப்போ ஒரு கிலோகிராம் எடை அப்படின்றது 98 × 10⁴ டைனுக்கு சமம். புவியில் எம் நிறை கொண்ட ஒரு பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்க அதன் நிறை மதிப்பு என்ன அப்படின்னா எம். ஓகேவா? அதோட நிறை மதிப்பு என்ன அப்படின்னா எம். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது அச்சில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது 300% அதிகரிக்கும். எவ்வளவு அப்படின்னா 300% அதிகரிக்கும். அதாவது நிறை மதிப்பு மாறாம அதோட இருக்க பருப்பொருட்கள், நிறைய என்ன சொல்லியிருக்கேன், அதோட பருப்பொருட்கள், அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அது அடங்கியதான சொல்லியிருக்கேன் நிறை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அந்த நிறை மதிப்பு மாறாம புவியானது தன் ஆரத்தில் 50% சுருங்குது. அப்படி சுருங்குனுச்சு அப்படின்னா பொருட்களோட எடை அப்படின்றது 300% அப்படின்றது அதிகரிக்கும். ஓகேவா? ராக்கெட் ஏவுதலில் டேஸ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் டி ஆனா மற்றும் இஎன்ஆ. நியூட்டனோட 3ஆம் விதி, அப்புறம் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு விதி அப்படின்றது பயன்படுது. அப்ப ராக்கெட் ஏவுதல்ல எந்த விதி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா நியூட்டனோட 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடு விதி அப்படின்றது பயன்படுது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இடப்பெயர்ச்சி நிலவுவதற்கு விசை தேவைப்படுகிறது. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா விசை அப்படின்றது தேவைப்படுகிறது. நகர்ந்து கொண்டு உள்ள ஒரு ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். இந்நிகழ்வு இயக்கத்தின் நிலைமம் மூலம் விளக்கப்படுகிறது. நீங்க பஸ்ல போயிட்டு திடீர்னு பிரேக் போடும்போது என்ன பண்றீங்க, முன்னாடி போய் விழுகிறீங்களே, அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயக்கத்தின் நிலைமம். ஒரு விஷயம் இயக்கத்துல இருந்துட்டே இருக்கு, அதை என்ன பண்றோம், அந்த விஷயத்தை எதிர்த்து என்ன பண்றோம், நம்ம ஓய்வு நிலைக்கு வர முயற்சிக்கிறோம். அந்த இடத்துல என்ன நடக்குது, ஓய்வில் நிலைமம் அப்படின்றது வருது. ஓகேவா? நான் உங்களுக்கு நிலைமம் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். ரைட்டா? அப்ப என்னது, இயக்கத்தின் நிலைமம் மூலம் இது விளக்கப்படுது. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும், மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் எதிர்குறியிலும், இடஞ்சுழி திருப்புத்திறன் நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது. மகிழுந்தின் வேகத்தினை மாற்ற பற்சக்கரம் பயன்படுகிறது. மகிழுந்தோட வேகம் மாற்றுறதுக்கு என்னது, அந்த பற்சக்கரம் பயன்படுது. 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும். எவ்வளவு? 980 நியூட்டன் அளவாக இருக்கும். 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவி பரப்பில் 980 நியூட்டன் அளவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து அலகு 2 ஒளியியல் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ABCD என்ற 4 பொருட்கள் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமாக உள்ள பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏ அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? பொருளின் அளவிற்கு சமமான கீழான மெய்பின்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. ஆன்சர் சி. எங்க வைக்கணும் அப்படின்னா 2f வைக்கணும். மின்விளக்கு ஒன்று குவிலன்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கு ஒளியூட்டும் போது குவிலன்ஸ் ஆனது இணைக்கற்றைகளை உருவாக்கும். ஆப்ஷன் சி. என்ன பண்ணும் அப்படின்னா இணைக்கற்றைகளை உருவாக்கும். குவிலன்ஸிற்கும் உருப்பெருக்கத்திற்குமானது எப்பொழுதும் டேஷ் மடிப்புடையாக இருக்கும். நேர்குறி அல்லது எதிர்குறியாக இருக்கும். குவிலன்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையதாக இருக்கும். ஒரு குவிலன்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பின்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் ஈரில்லா தொலைவு. பொருள் வைக்கப்படும் என்ன அப்படின்னா அது ஈரில்லா தொலைவுல இருக்கு. ஒரு குவிலன்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய்பின்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் எங்க அப்படின்னா ஈரில்லா தொலைவுல இருக்கும். ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். -0.25 மீட்டர் அப்படின்றது சரியான. ஒரு லென்ஸோட திறன் 4D அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதோட குவிய தொலைவு அப்படின்றது எப்படி இருக்குமா, -0.25 மீட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸில் தோற்றுவிக்கப்படுகிறது. விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. எங்க தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது? ஆப்ஷன் ஏ. 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது அப்படின்னா 5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவிலென்ஸ். ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீலம், பச்சை, சிகப்பு நிறங்களின் அலை நீளங்கள் VB, VG, VR எனில் பின்வற்றில் எச் சமன்பாடு சரியானது? VB, VG, VR. இ ஆப்ஷன் அப்படின்றது சரியானது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒளிக்கதிரின் பாதை ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிக்கதிரின் பாதை ஒளிக்கதிர் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் எப்பொழுதும் ஒன்றை விட அதிகம். ஒரு ஒளிப்புகும் ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் எப்பொழுதுமே என்ன இருக்கும், ஒன்றை விட ஒன்று அதிகமாக தான் இருக்கும். படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சி சிதறல். படுகின்ற ஆற்றலும் சிதறடைகிற ஆற்றலும் சமமா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, அதுதான் மீட்சி சிதறல் அப்படின்னு சொல்றாங்க. ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தில் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். எத்தனை மடிக்கா? 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அலைநீளத்தோட 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்ப ராலே ஒளிச்சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒளிக்கதிரின் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? ஐரிஸ் கண்ணில் நுழையும் போது ஒளியின் அளவை கட்டுப்படுகிறது. எது கண்ணுல நுழையும் போது நம்மளோட ஒளியோட அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னா ஐரிஸ். ஓகேவா?
ஐரிஸ் கண்ணிற்குள்ள வந்து நுழையும் போது ஆனது ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அழகு 3 சாப்டர் 3 வெப்ப இயற்பியல், அதுல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். பொதுவாயு மாறிலியின் மதிப்பு ஆப்ஷன் டி 8.31 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1 அப்படின்றது சரியான விடை. பொதுவாயு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும்? ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? எக்ஸ் அல்லது -x, y அல்லது -y அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அப்ப ஆனா மற்றும் ஆவண்ணா. ஓகேவா? ஆனா மற்றும் ஆவண்ணா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மற்றும் கொடுத்துருக்காங்க, இங்க அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க மற்றும். ஓகேவா? இதுவும் உண்டு இதுவும் உண்டு அப்படின்றது சரியான விடை. எக்ஸ் அல்லது -x, y அல்லது -y. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறுது அப்படின்னா சி எக்ஸ் அல்லது -x, y அல்லது -y. ஓகேவா? மூலக்கூறின் சராசரி வெப்பநிலை டேஸ் ஆகும். மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலாக கிடையான வேறுபாடு. மூலக்கூறுகளின் சராசரி டேஸ் வெப்பநிலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு. 5வது கேள்வி, கொடுக்கப்பட்ட படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 303 கெல்வின், 304 கெல்வின், 305 கெல்வின். ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏபி ஏசி பிசி அப்படின்றது. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க அந்த சிம்பிள். ஓகேவா? அதை வச்சு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவகேட்ரா எண்ணோட மதிப்பு 6.023 × 10⁻23 மோல் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அவகேட்ரா எண்ணின் மதிப்பு 6.023 × 10⁻23 மோல் அப்படின்றது சரியான விடை. வெப்ப மாற்றம் வெப்பநிலை என்பது ஸ்கேலார் அளவுகள். வெப்ப மாற்றம் வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவுகள். ஓகேவா? அதான் ரொம்ப முக்கியமான கேள்விகள். என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல கோடிட்ட இடங்களை நிரப்புக கொண்டு போயிட்டு 2 மார்க்ல வைக்கிறாங்க. ஓகேவா? கோடிட்ட இடங்களை கொண்டு போய் 2 மார்க்ல வைக்கிறாங்க. சரியா தவறா கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 2 கொஸ்டின் எடுத்து கொண்டு போய் 2 மார்க்ல வைக்கிறாங்க. அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். அப்ப என்ன புக் பேக் படிச்சீங்க அப்படின்னா 2 மார்க்கும் ஈஸியா வாங்கலாம், 1 மார்க்கும் ஈஸியா வாங்கலாம். ஓகேவா? அப்ப அவகேட்ரா என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 6.023 × 10⁻23 மோல் அப்படின்றது சரியான விடை. வெப்ப மாற்றம் வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவுகள். 1 கிராம் என்னது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி என வரையறுக்கப்படுகிறது. பாயில் விதிப்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவில் இருக்கும். முக்கியம் எது ஆன்சர் அப்படின்னா பருமனுக்கு அப்படின்றது சரியான விடை. பாயில் விதிப்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவில் இருக்கும். எதுக்கு எதிர்த்தகவில் இருக்கும்? பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்றது சரியான விடை. அலகு 4 மின்னோட்டவியல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படின்றது சரியானது. ஓகேவா? என்னோட எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ல எது சரியானது அப்படின்னா மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். ஓகேவா? மாத்தி எழுதிடக்கூடாது. மின்னூட்டம் பாயும் வீதம் தான் என்னது மின்னோட்டம். ஓகேவா? மின்னூட்டம் பாயும் வீதம் தான் மின்னோட்டம். ஓகேவா? மின்னூட்டம் வேற மின்னோட்டம் வேற. ஓட்டம்னா ஓடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மின்னூட்டம் பாயும் வீதம் தான் என்னது மின்னோட்டம் அப்படின்றது. மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். இது எப்படி சார் ஈஸியா ஞாபகம்? நீங்க ஓடி வரும்போது என்னது ஒருத்தவங்க தடை பண்ண எப்படி சொல்லுவீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஞாபகம். ஓகேவா? யாராச்சும் நீங்க ஓடி வரும்போது உங்களை தடை பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓம் அப்படின்னு வந்து என்ன பண்றீங்க சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? மின் தடையின் எஸ்ஐ அலகு அப்படின்றது என்னது ஓம். அப்ப ஓடுன்னு என்ன பண்ணுவாங்க தடை பண்ணி ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுவாங்க. அப்ப மின் தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஒரு எளிய முன்சுற்றில் சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடி இருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. ஒரு எளிய மின்சுற்றுல சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடி இருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது அப்படின்றது சரியான விடை. ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னா மின் ஆற்றலோட அலகு. ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றலின் அலகு. ஒரு கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு அப்படின்னா மின் ஆற்றலின் அலகு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை.
மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின் அழுத்தத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்னது அப்படின்னா மின்தடை. வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. வீடுல என்ன பண்றாங்க அப்படின்னா பக்க இணைப்பு மின்சுற்று அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம் ஆகியவையில் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியோட பெருக்கல் பலன் அப்படின்றது என்னது மின்திறன். எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட். முக்கியமா கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 விரிவாக்கத்தை நீங்க 2 மார்க்ல எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்இடி என்பதன் விரிவாக்கம், அடுத்து மைய, அதாவது மூளையின் மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா, சிஎன்எஸ் அப்படின்றது விரிவாக்கம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க 2 விரிவாக்கத்தை எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க 2 மார்க்ல. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம தெளிவா எழுதி பார்த்துட்டு போயிருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. புரியுதா? ஓகே. ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது சுற்றின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து செல்லாது. மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. வீடுகளில் பக்க இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்றது சரியானது. அழகு 5 ஒளியியல். இது ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம லைட் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது சவுண்ட். ஓகேவா, சவுண்ட் பார்க்க போறோம். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அந்த அலையின் திசையிலே அது வரும். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அது எந்த திசையில போதும் அந்த திசையில தான் போகும். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள் என்னது அலையின் திசையிலே தான் அதிடு வரும். வாயு ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் பவர் வினாடி பவர் -1. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்ந்தால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. அப்படியே கொஸ்டின் இருக்கிறதா ஆன்சர் எழுத போறீங்க. ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னா 330 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது சரியானது. வாயு ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. வெப்பநிலை மாறிலியாக இருக்கும் போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ். நம்மளால மனிதனால எந்த அதிர்வெண்ணையும் நம்மளால உணர முடியும் அப்படின்னா 20 ஹெர்ட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணி நம்மளால உணர முடியும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸ் அப்படின்றது சரியானது. காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க. 320 × √2 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது சரியானது. காத்துல ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1, அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்பட்டு அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் அப்படின்றது 330 × √2 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது சரியான விடை. 4வது கொஸ்டின் ஆன்சர் டி. 5வது கேள்வி 1.25 × 104 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி பவர் -1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி 0.02752 மீட்டர் அப்படின்றது சரியான விடை. 0.02752 மீட்டர் அப்படின்றது சரியான விடை. ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும்? எதுவும் மாற்றமடையாது. வேகமும் மாற்றமடையாது, அதிர்வெண்ணும் மாற்றமடையாது, அலைநீளமும் மாற்றமடையாது. ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி பவர் -1 எனில் ஒளி எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலி பரப்பிற்கும் இடையே தேவையான குறைஞ்சபட்ச தொலைவு 25 மீட்டர். மாத்திக்கோங்க. ஓகேவா, ஆன்சர் பி. ஓகேவா, 25 மாத்திக்கோங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 25 மீட்டர். ஒரு கோளின் வளிமண்டலத்திலும் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி பவர் -1 எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலி பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு 25 மீட்டர் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஸ் நெட்டலைகள் அல்லது அதிர்வுறுதல். அதிர்வுறுதல் அல்லது நெட்டலைகள். ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது நெட்டலைகள் அல்லது அதிர்வுறுதல் எனப்படுகிறது. 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி பவர் -1 வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குணரை அடைகிறது.
கேட்கிறனால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. 330 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது சரியான விடை. 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஊதல் ஒளியானது 33 மீட்டர் வினாடி பவர் -1 வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்கும் நிலை அடைகிறது. கேட்கிறனால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ். ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1. அப்ப என்னது ஆன்சர் அப்படின்றது 500 ஹெர்ட்ஸ் அப்படின்றது சரியான விடை. 4வது கேள்வி. ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குறனை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் பை மணி எனில் கேட்கிறனால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் 2068 ஹெர்ட்ஸ். அப்ப 4வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2068 ஹெர்ட்ஸ் அப்படின்றது சரியான விடை. அணுக்கரு இயற்பியல் சாப்டர் 6ல இருக்க அணுக்கரு இயற்பியல் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. ஆன்சர் டி. துண்டாக்கப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். துண்டாக்கப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் அப்படின்றது ஆனா மற்றும் இஎன்ஆ. அப்ப துண்டாக்கப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கத்தின் அலகு ஆன்சர் டி. கதிரியக்கத்தோட அழகு என்ன அப்படின்னா இது எல்லாமே. ராஞ்சனும் கதிரியக்கத்தோட அழகுதான், கியூரியும் கதிரியக்கத்தோட அழகுதான், பெக்ரால் அப்படின்றதும் கதிரியக்கத்தோட அழகுதான். அப்ப 2வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி. இவை அனைத்தும் அப்படின்றது சரியான விடை. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஐரன் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாரு அப்படின்னா ஐரன் கியூரி. கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும்? ஆன்சர் பி. 2 மற்றும் 3 சரி. பி சிதைவு மற்றும் ஒய் சிதைவு, பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எந்த வினையின் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் பி மற்றும் சி அப்படின்றது சரியான விடை. அதாவது 2வது மற்றும் 3வது பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அதை வந்து பி ஒய்னு சொல்லக்கூடாது, பீட்டா காமா அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா பி ஒய் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நான் ஒரு வாட்டி சொல்லி காமிச்சேன். ஓகேவா? என்னது பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு. ஓகேவா? புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது? ரேடியோ கோபால்ட். ஆன்சர் சி. புற்றுநோய் சிகிச்சையால் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் எது அப்படின்னா ஆன்சர் சி. ரேடியோ கோபால்ட் அப்படின்றது சரியான விடை. காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிர்கள் நம்ம மேல பாஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மரபியல் குறைபாடுகளை வந்து ஏற்படுத்திடும். அதனாலதான் அந்த காமா கதிர்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. காமா கதிர்கள் பயங்கரமானது, அபாயகரமானது, காரணம் அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காரியம் அணிந்த உரைகள் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. நீங்க நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரி அப்படின்றதெல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும். என்ன அணிந்திருப்பாங்க அப்படின்னா காரியத்தாலான உடை அப்படின்றது அணிந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கதிர்வீச்சுகள் அந்த அணுக்கள் மேல பற்றக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா காரியத்தாலான உரைகள் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க காரியத்தாலான உடைகள் அப்படின்றது உரைகள் அப்படின்றது பயன்படுத்த வேண்டும். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுல 2 கொஸ்டின் இருக்கு. கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. 3 மற்றும் 4 அப்படின்றது சரியானவை. ஆல்பா துகள்கள் அயனியாக்கும் திறன் அதிகம். ஆல்பா துகள்களுக்கு அயனியாக்கும் திறன் அப்படின்றது ரொம்ப அதிகம். காமா கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகம். காமா கதிர்களின் ஊடுருவு திறன் ரொம்ப அதிகம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஆல்பா துகள்களின் அயனியாக்கும் திறன் அப்படின்றது அதிகம். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி. 3 மற்றும் 4 அப்படின்றது சரியான விடை. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டாங்க. அணுக்கரு இணைவு அப்படின்றது சரியான விடை. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா அணுக்கரு இணைவு அப்படின்றது சரியான விடை. அணுக்கரு சிதைவு வினையில் 6x⁻12 ஆல்பா சிதைவு ZY⁴ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 8,4 அப்படின்றது சரியான விடை. 8 மற்றும் 4 அப்படின்றது சரியான விடை. அணுக்கரு சிதைவு வினையில் 6x⁻12 ஆல்பா சிதைவு ZY⁴ எனில் ஏ மற்றும் இசட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. 8, 4 அப்படின்றது சரியான விடை. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கல்பாக்கம். அடுத்து கீழ்கண்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உரையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை நிகழும். அணுகுண்டு வெடித்தலின் தொடர்வினை நிகழாது. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி அப்படின்றது சரியான விடை. 1 மற்றும் 2. அதாவது அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும் மற்றும் 2 சரி. அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை நிகழும். ஆன்சர் வந்து
ஒன்னாவது கூற்றும் ரெண்டாவது கூற்றும் சரி. அதனாலதான் ஆவண்ணா ஆப்ஷன் நம்ம தேர்ந்தெடுத்துக்கோம். 1 மற்றும் 2 அப்படின்றது சரி. அணுக்கரு உலையில் அணுக்கரு உலை மற்றும் அணுகுண்டு ஆகியவற்றில் தொடர்வினை நிகழும். அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை அப்படின்றது நிகழும். அப்ப 12வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி 1 மற்றும் 2 அப்படின்றது சரியான விடை. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமம். எத்தனை சிதைவுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமம். பாசிட்ரான் என்பது ஒரு எலக்ட்ரான் எதிர்ப்பொருள். பாசிட்ரான் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானோட எதிர்ப்பொருள். பாசிட்ரான் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானின் எதிர்ப்பொருள். ரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் இரும்பு 59. ரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது அப்படின்னா இரும்பு 59. என்ன பண்ணுவோம், நமக்கு ரத்த சோகை இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அயன் டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப இரும்பு 59 தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த சோகையை குணப்படுத்தோட ஐசோடோப். ஓகேவா. அடுத்து ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலஜிக்கல் ப்ரொடெக்ஷன். ஓகேவா, இதுதான் அதுக்கான ஆன்சர். ICRP அப்படின்றது விரிவாக்கம். கண்டிப்பா சொல்றேன், விரிவாக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்பாங்க. அதனால ரொம்ப முக்கியம். மனித உடலில் மேம்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். மனித உடலில் மேம்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். காமா கதிர்கள் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. எந்த கதிர்கள் அதிக ஊடுருவு திறன் கொண்டது அப்படின்னா காமா கதிர்கள். எந்த கதிர்கள் அதிக ஊடுருவு திறன் கொண்டது அப்படின்னா காமா கதிர்கள். ZY⁴ இன்வெர்ஸ் Z+1 Y⁴A + X எனில் X இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா பீட்டா துகள்கள். என்னது அப்படின்னா பீட்டா துகள்கள். ZX⁴A - ZY⁴A இந்த வினையின் காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. எந்த சிதைவுக்கு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னா காமா சிதைவிற்கு வாய்ப்பாக உள்ளது. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻−12. 3.84 × 10⁻−12. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻12. அணுக்கரு இணை வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும். 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. வேளாண் பொருட்கள் உற்பத்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு கதிரியக்க ஐசோடோப் எது அப்படின்னா பாஸ்பரஸ் 32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அதன் இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ரத்த புற்றுநோய், அதாவது பிளட் கேன்சரை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஓகேவா. ஒரு ராஞ்சன் அப்படின்றது ஒரு வினாடியில் நிகழும் 3.7 × 10⁻10 சிதைவுக்கு சமம். பாசிட்ரான் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானோட எதிர்ப்பொருள். ரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது அப்படின்னா இரும்பு 59. ICRP என்பதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது சரியான விடை. மனித உடலில் மேம்படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். காமா கதிர்கள் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. எந்த கதிர்கள் அதிக ஊடுருவு திறன் கொண்டது அப்படின்னா காமா கதிர்கள். ZY⁴A Z+1 Y⁴A + X எனில் X என்பது பீட்டா துகள்கள். ZX⁴A ZY⁴A இந்த வினை காமா சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. எது வாய்ப்பா இருக்கு அப்படின்னா காமா சிதைவுக்கு வாய்ப்பாக அமைந்திருக்கு. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.84 × 10⁻−12. அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் என்ற அளவில் இருக்கும். வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் 32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அதன் இரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும். அடுத்து அலகு 7 சாப்டர் 7 அணுக்கருக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்றது பார்க்க போறோம். கீழ்கண்டவற்றில் எது குறைந்த நிறையை கொண்டது அப்படின்னா ஹீலியம் தான் குறைந்த நிறையை கொண்டது. கீழ்கண்டவற்றில் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது மூவணு மூலக்கூறு. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடு பருமன் 2.24 லிட்டர் அப்படின்றது சரியான விடை. ஒரு மோல் நைட்ரஜன் அணு நிறை அப்படின்றது 14 கிராம். ஒரு மோல் நைட்ரஜனோட அணு நிறை அப்படின்றது 14 கிராம். ஓகேவா. அடுத்து ஒரு அமு அப்படின்றது AMU அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஒரு கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறையாகும். ஒரு கார்பன் 12 அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை அப்படின்றதான் ஒரு AMU அப்படின்றது. கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி. ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகாட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டுள்ளது. ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயுவானது அவகாட்ரோ எண்ணிக்கையிலான அணுக்களை கொண்டுள்ளது. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் 22.4 லிட்டர். திட்ட
திட்ட வெப்ப அழுத்த நிலையில் ஒரு மோல் ஈரணு மூலக்கூறு வாயுவின் பருமன் அப்படின்றது என்ன அப்படின்னா 22.4 லிட்டர். 20 கால்சியம் 40 தனிமத்தில் உட்கருவில் 20 புரோட்டான்கள் மற்றும் 20 நியூட்ரான்களை கொண்டுள்ளது. புக் பேக் படிக்காம யாருமே எக்ஸாம் போக கூடாது. ஓகேவா? ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். 6.023 × 10⁻23 மோல். ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். இருவேறு தனிமங்களின் அணுக்கள் ஒத்த நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அதை ஐசோபார்கள் எனப்படும். அது அப்படின்னா இரு வேறு தனிமங்கள், ஒரே தனிமங்கள் கிடையாது, அது இரண்டு வேறு தனிமங்கள் அணுக்கள் ஒத்த நிறை எண்ணையும் என்னத்தை கொண்டிருக்கும் அப்படின்னா ஒத்த நிறை எண்ணையும். நிறை எண் வந்து கரெக்டா இருக்கும், ஆனா மாறுபட்ட அணு எண்ணா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க, அதை தான் ஐசோபார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள். ஒரே நியூட்ரான் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும், பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்கள் வேற வேற தனிமங்கள் அந்த மாதிரி இருக்க அணுக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்றுவது என்னது? செயற்கை தனிமமாக்கல் முறையில் மாற்றலாம். ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை தனிமமாக்கல் முறையில மாற்றலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணுநிறை எனவும் அழைக்கப்படுகிறது. ஒப்பு அணுநிறை அப்படின்றது திட்ட அணுநிறை அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பு அணுநிறை அப்படின்றது திட்ட அணுநிறை அப்படின்னு சொல்றாங்க. ஹைட்ரஜன் சராசரி அணுநிறை அப்படின்றது 1.0079. ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறை 1.0079. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை ஒத்த அணு மூலக்கூறுகள். ஒரு மூலக்கூறு அப்படின்றது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஒத்த அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண். ஒரு மூலக்கூறுல இருக்க அணுக்களை எண்ணிக்கை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மூலக்கூறோட அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்றாங்க. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 22,400 மில்லிலிட்டர் அப்படின்றது சரியான விடை. பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் என்ன அப்படின்னா 4. பாஸ்பரஸோட அணுக்கட்டு எண் என்ன அப்படின்னா 4 அப்படின்றது சரியான விடை. யாருக்கெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப் வேணுமோ இந்த வீடியோவை கடைசி வீடியோ பாருங்க. கடைசியா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படின்றது இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க படிச்சுட்டு போகலாம். ஓகேவா? மறுபடியும் பாருங்க. இருவேறு தனிமங்கள் அணுக்கள் ஒத்த அணு நிறை எண்ணையும் மாறுபட்ட அணு எண்ணையும் கொண்டிருந்தால் அவை ஐசோபார்கள் எனப்படும். ஒரே நியூட்ரான் எண்ணிக்கையை பெற்றுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் அப்படின்றாங்க. ஒரே தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக செயற்கை தனிமாக்கல் முறையில மாத்தலாம். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அந்த கூடுதல் அந்த அணுவில் நிறை எண் எனப்படும். ஒப்பு அணுநிறை என்பது திட்ட அணுநிறை எனவும் அழைக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் சராசரி அணுநிறை அப்படின்றது 1.0079. ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அவை மொத்த அணு மூலக்கூறு எனப்படும். ஒரு மூலக்கூற்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அம்மூலக்கூற்றின் அணுக்கட்டு எண் எனப்படும். திட்ட வெப்ப ஆற்றல் நிலையில் 22,400 மில்லிலிட்டர் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய வாயு ஒரு மோல் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்பரஸோட அணுக்கட்டு என்ன அப்படின்னா 4. அடுத்து அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்த அட்டவணை வகைப்பாடு அதுல பார்க்க போறோம். ஆவர்த்த அட்டவணையில் தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா 7, 18. அதுல தொடர்கள் அப்படின்றது 7 இருக்கும், தொகுதிகள் அப்படின்றது 18 இருக்கும். நவீன ஆவர்த்தன அட்டவணையின் விதியின் அடிப்படை என்ன அப்படின்னா அணு எண் அப்படின்றது அதோட அடிப்படை. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அப்படின்றது அணு எண் அப்படின்றது அதோட ஆவர்த்தன விதியின் அடிப்படை. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது அப்படின்னா 17வது குடும்பத்தை சார்ந்தது, அதாவது தொகுதியை சார்ந்தது. ஹாலஜன் குடும்பம் அப்படின்றது எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 17வது தொகுதியை சார்ந்தது. டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு அப்படின்னா எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்றது ஆவர்த்தன பண்பு. டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு அப்படின்னா எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்றது ஆவர்த்தன பண்பு. துருவின் வாய்ப்பாடு அப்படின்றது Fe2O3 × நீர் மூலக்கூறு அப்படின்றது துருவோட வாய்ப்பாடு. துரு ஏற்பட வேண்டியதற்கான காரணம் என்னன்னு இருக்கு? ஈரமான காற்று மற்றும் ஆக்சிகரணம் அடையணும். அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஈஸியா இரும்பு துரு பிடிக்கும். அதுதான் இதுல சொல்றாங்க. புரியுதா? டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு, எலக்ட்ரானின் கவர்தன்மை. துருவின் வாய்ப்பாடு Fe2O3 × H2O அப்படின்றது சரியான விடை. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி. அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஒடுக்கி.
ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு அப்படின்றது ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்றது சரியான விடை. அப்ப துருவின் வாய்ப்பாடு Fe2O3 H2O அப்படின்றது. டேஸ் என்பது ஆவர்த்தன பண்பு, எலக்ட்ரான் கவர்தன்மை அப்படின்றது ஆவர்த்தன பண்பு. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 17வது தொகுதியை சார்ந்தது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசமாக 1.7க்கு மேல் பிணைப்புகள் இயல்பு அயனித்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை அணு எண். நவீன ஆவர்த்த அட்டவணையின் அடிப்படை அப்படின்றது அணு எண். தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் எது அப்படின்னா 6வது தொடர். இருக்கிறதுலே வந்து தனிம வரிசை அட்டவணையில மிக நீண்ட தொடர் அப்படின்னா எது அப்படின்னா 6வது தொடர். கார்பன் 12 மூலக்கூறு உள்ள குளோரின் மூலக்கூறு உள்ள குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 A எனில் குளோரின் அணுவின் ஆரம் அப்படின்றது 0.99 A அப்படின்றது சரியான விடை. A பிளஸ் மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய துருவ அளவு உள்ளது எது அப்படின்னா A பிளஸ் அப்படின்றது சரியான விடை. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்றி மோஸ்லே. நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் அப்படின்றது யாரு? ஹென்றி மோஸ்லே. அயனி ஆரம் தொடரில் குறைகின்றது. அயனி ஆரம் வந்து தொடரில் என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது. அயனி ஆரம் என்ன பண்ணுது? தொடரில் குறையுது. லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் ஆனது உள் இடை தனிமங்கள் எனப்படும். லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அப்படின்றது என்னது? உள் இடை தனிமங்கள் எனப்படும். அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைடு. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைடு. துருவின் வேதி பெயர் நீரேற்றமடைந்த ஃபெரிக் ஆக்சைடு. துருவின் வேதி பெயர் நீரேற்றமடைந்த ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்றது சரியான விடை. அடுத்து நம்ம பார்க்க போறது கரைசல்கள். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது டேஸ் ஒரு படித்தான கரைசல். அது அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டா பார்த்துருப்போம். என்னது நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா தண்ணியில என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா உப்பை கலந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு படித்தான கரைசல் அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருந்தேன். நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் என்பது ஒரு படித்தான கலவை. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் அப்படின்றது ஒரு படித்தான கலவை அப்படின்றது சரியான விடை. அடுத்து இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்றது 2. இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை அப்படின்றது 2. கீழ்கண்டவற்றில் இது சர்வ கரைப்பான். நீர் அப்படின்றது என்னது? சர்வ கரைப்பான். நீர் அப்படின்றது என்னது? சர்வ கரைப்பான். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைபொருளை கரைக்க முடியாதோ அக்கரைசல் தெவிட்டிய கரைசல். என்னது? ஒரு அளவுக்கு மேல அதுல வந்து கரைசலை நீங்க கரைக்க முடியல அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட கரைசல் தான் என்னது? கரைக்கப்பட்ட சல்பர் தான் என்னது? நீரற்ற கரைசலை எது? நீரற்ற கரைசல் எது அப்படின்னா கார்பன் டை சல்பேட்ல கரைக்கப்பட்ட சல்பர். கார்பன் டை சல்பேட்ல கரைக்கப்பட்ட சல்பர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீரற்ற கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது குறிப்பிட்ட வெப்பநிலையில நம்ம அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவோட கரைதிறன் அப்படின்றது அதிகரிக்கும். அப்ப அதிகரிச்சது அப்படின்னா இங்கே அதிகரிக்கும். ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. குறிப்பிட்ட வெப்பநிலையில என்னது? குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அழுத்தத்தை வந்து அதிகரிக்கிறோம். அதிகரிக்கும் போது நீர்மத்துல வாயுவோட கரைதிறன் அப்படின்றதும் அதிகரிக்கும். ஓகேவா? 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம் 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லிகிராம் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும் அப்படின்னா 11 கிராம். 11 கிராம் வந்து உப்பு சேர்த்தாதான் என்னவும் தெவிட்டிய கரைசலா மாறும். ஓகேவா? என்னது? சரி, எனக்கு அந்த கணக்கெடு தரல அப்படின்னாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆஃபில் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம் 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லிகிராம் நீரில் கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பு சேர்த்தால் தெவிட்டிய கரைசல் உருவாகும்? 11 கிராம் உப்பை சேர்த்தால். 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்றது என்னது? 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால். 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால். 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்றது என்னது? 75 மில்லிலிட்டர் நீர்ல 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால் அப்படின்றது சரியான விடை. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். ஈரம் உறிஞ்சிய கரையும் சேர்மங்கள் என்னது? உருவாக காரணம் ஈரத்தின் மீது அதிக நாட்டமா இருக்கு. அதனாலதான் ஈரம் உறிஞ்சி அதுல கரையுது. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது நீர் உறிஞ்சும் தன்மையுடையது அப்படின்னா சிலிக்கா ஜெல். சிலிக்கா ஜெல் என்ன பண்ணும் அப்படின்னா நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. இதுல எது வந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையது அப்படின்னா சிலிக்கா ஜெல் அப்படின்றது நீரை உரியும் தன்மையுடையது. அப்ப ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டத்தை ஏற்படுகிறது. ஈரம் மீது அதிக நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்றது 75 மில்லிலிட்டர் நீரில் 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால் அப்படின்றது ஏற்படுது. மறுபடியும் பாருங்க. நீரில் கரைக்கப்பட்ட உப்பு கரைசல் அப்படின்றது ஒரு படித்தான கலவை.
இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை 2. கீழ்கண்டதில் எது சர்வகரைப்பான் எது அப்படின்னா நீர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் தெவிட்டிய கரைசல். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கார்பன் டை சல்பேட்ல என்னது சல்பர் அப்படின்றது இருக்கு, கரைக்கப்பட்ட சல்பர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவோட அழுத்தம் அப்படின்றது அதிகரிக்கும். 100 கிராம் நீரில் சோடியம் குளோரைடின் கரைதிறன் 36 கிராம். 25 கிராம் சோடியம் குளோரைடு 100 மில்லிலிட்டர் நீர்ல கரைத்த பிறகு மேலும் எவ்வளவு உப்பை சேர்த்தோம்னா தெவிட்டிய கரைசல் உருவாக்கும்? 11 கிராம். ஓகேவா? முக்கியம். 25% ஆல்கஹால் கரைசல் அப்படின்றது 75 மில்லிலிட்டர் தண்ணியில 25 மில்லிலிட்டர் ஆல்கஹால் அப்படின்றது. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டத்தை ஏற்படுத்துகிறது. கீழ்கண்டதில் எது ஈரம் உறிஞ்சி நீர் உறிஞ்சி தன்மையுடையது அப்படின்னா சிலிக்கா ஜெல் அப்படின்றதுதான். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூற்றினை கரைபொருள் என அழைக்கிறோம். ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை என்ன சொல்றாங்க அப்படின்னா கரைபொருள் அப்படின்னு சொல்றாங்க. திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அமால்கம், அல்லது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாதரசத்தை கூட சொல்லலாம். ஓகேவா? திண்மத்தில் நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா அமால்கம், அல்லது என்ன மெர்க்குரி, பாதரசம், அதை கூட சொல்லலாம். திண்மத்துல நீர்மம் வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அமால்கம். ஓகேவா? ஒரு கரைசலில் உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூற்றினை கரைபொருள் என அழைக்கிறோம். கரைதிறன் என்பது 100 கிராம் கரைப்பானில், கரைதிறன் அப்படின்றது 100 கிராம் கரைப்பானில் கரைக்கப்படும் கரைப்பொருளின் அளவு. கரைதிறன் அப்படின்றது 100 கிராம் கரைப்பான்ல கரைக்கப்படும் கரைப்பொருள் அளவு தானே சொல்றாங்க கரைதிறன் அப்படின்னு சொல்றாங்க. கரைதிறன் அப்படின்றது 100 கிராம் கரைப்பான்ல கரைக்கப்படும் கரைப்பொருள் அளவு தானே சொல்றாங்க கரைதிறன் அப்படின்னு சொல்றாங்க. முனைவரும் சேர்மங்கள் முனைவுறு கரைப்பானில் கரைகிறது. முனைவரும் சேர்மங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா முனைவுறு கரைப்பான்ல கரைகிறது. அப்ப முனைவுறு சேர்மங்கள் என்ன பண்ணுது? முனைவுறு கரைப்பான்ல கரையுது. முக்கியம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறைகிறது. ஏன்னா திரவங்கள் வெப்பம் அடைவதால் விரிவடையும். என்னது? திரவங்கள் வெப்பம் அடைஞ்சது அப்படின்னா அது விரிவடையும். அதனாலதான் என்ன பண்ணுது? வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோட கன அளவோட சதவீதம் அப்படின்றது கம்மியாகுது. ரைட்டா? நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டுல பாலை நல்லா கொதிக்க வைக்கணும்னா அந்த பால் சுண்டி போய் கம்மியாகுதா? அதான் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதோட கன அளவோட சதவீதம் அப்படின்றது குறையுது. ஏன்னா திரவங்கள் வெப்பமடையும் போது அது விரிவடையுது. புரியுதா? ரொம்ப முக்கியம். அப்ப கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்றது பாருங்க. ஒரு கரைசல்ல உள்ள மிக குறைந்த அளவு கொண்ட கூறினை கரைபொருள் அப்படின்னு சொல்றாங்க. திண்மத்துல நீர்ம வகை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா அமால்கம். அடுத்து கரைதிறன் அப்படின்றது 100 கிராம் கரைப்பான்ல கரைக்கப்படும் கரைப்பொருள் அளவு. முனைவுறு சேர்மங்கள் அப்படின்றது முனைவுறும் கரைப்பான்ல கரையுது. அடுத்து வெப்பநிலை அதிகரிக்கும் போது கன அளவு சதவீதம் குறையுது. ஏன்னா திரவத்துல வெப்பநிலை விரிவடையுது. அடுத்து சாப்டர் 10 வேதி வினைகளின் வகைகள் அப்படின்றது பார்க்க போறோம். சரியான விடையை தேர்வு செய்க. 1வது கேள்வி H2 + C12 hence to 2HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்குது. இது என்ன வினை அப்படின்னு கேட்கறாங்க. இது சேர்க்கை வினை. ஓகேவா? இது என்ன வினை அப்படின்னா சேர்க்கை வினை அப்படின்றது சரியான விடை. என்ன வினை அப்படின்னா இது ஒரு சேர்க்கை வினை. என்னது? ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து ஆகுது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்றது கிடைக்குது. அதனால என்ன சொல்றாங்க? இது ஒரு சேர்ந்து இருக்கு. அதனால இது சேர்க்கை வினை. ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளி. ஓகேவா? ஒளி அப்படின்றது எதனால ஏற்படுது? ஒளியினாலதான் ஏற்படுது. அப்ப ஒளி சிதைவு அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னா ஒளியினால ஏற்படக்கூடிய ஒரு சிதைவு வினை. ஓகேவா? 3வது கேள்வி கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையே ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது. கார்பன் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. 1, 2 மற்றும் 4 சேர்க்கை வினையிலையும் வருது, எரிதல் வினையிலையும் வருது, மீளா வினையிலையும் வருது. இதைதான் என்ன சொல்றாங்க? ஆன்சர் டி 1, 2 மற்றும் 4 அப்படின்னு சொல்றாங்க. என்னது? கார்பனையும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இது ஒரு சேர்க்கை வினை. என்னது? சேர்ந்திருக்கா? அப்புறம் என்னது? கார்பனும் ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஏற்படுத்தி ஒரு எரிதல் வினையை ஏற்படுத்துது. இது என்னது? இது மீளா வினை. மறுபடியும் என்ன பண்ண முடியாது? கார்பன் டை ஆக்சைடு திரும்பி பிரிச்சு கார்பனையும் ஆக்சிஜனையும் பிரிக்க முடியாது. மீள் வினைனா திருப்பி வந்துடும். ஓகேவா? அப்படி திருப்பி வரல அப்படின்னா அதுதான் மீளா வினை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சோடியம் சல்பேட் பிளஸ் பேரியம் குளோரைடு, பேரியம் சல்பேட் பிளஸ் சோடியம் குளோரைடு என்ற வேதி சமன்பாடு பின்னொன்றில் எவ்வகை வினையை குறிக்கிறது? வீல் படிவாதல் வினையை குறிக்கிறது. ஆன்சர் சி. எதை குறிக்கிறது அப்படின்னா வீல் படிவாக்கல் வினையை குறிக்கிறது. ஆன்சர் 4. ஓகேவா? ஆன்சர் 4 வீல் படிவாதல் வினையை குறிக்கிறது. அடுத்து வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எவை சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3. ஓகேவா? வேதி சமநிலையை பத்தி பார்க்கலாமா? இயக்கத்தன்மை உடையது. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் வினைவேகம் சமம். சமநிலையில முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் சமமா இருக்கு. மீளா வினைகள் வேதி சமநிலை அடைவதில்லை. மீளா வினைகள் வேதி சமநிலை அடையாது. ஏன்? மீளா வினை அப்படின்னா அது என்னது? ஒரு சைடு தான் போகும், ரிட்டர்ன் சைடு வர முடியாது. முன்னாடி மட்டும் தான் அதால போக முடியும், பின்னாடி வர முடியாது. அதனால
4வது ஆப்ஷன் அப்படின்றது தப்பு. ஓகேவா? அதுல எது சரியானது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 அப்படின்றது சரியானது. இயக்கத்தன்மை உடையது. சமநிலையில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகளில் வினைவேகம் சமமா இருக்கு. மீளா வினைகளில் வேதி சமநிலை அடைவதில்லை அப்படின்றது சரியானது. புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? எக்ஸ் பிளஸ் 2 ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பிளஸ் குளோரைடு பிளஸ் ஹைட்ரஜனா மாறுது. ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்னொன்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் டி 1 மற்றும் 4. ஜிங்க் மெக்னீசியம். ஓகேவா? என்னது? ஜிங்க் மெக்னீசியம் அப்படின்றது சரியானது. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 அப்படின்றது சரியானது. ஓகேவா? அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் குளோரின் பிளஸ் ஹைட்ரஜனா மாறுது. ஓகேவா? அப்படி மாறும்போது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினையில் எக்ஸ் என்பது பின்னொன்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் டி என்னது? 1 மற்றும் 4. பின்னொன்றில் எது தனிமம் பிளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் சி. ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. பின்னொன்றில் எது வீழ்படிவாக்கல் வினையை குறிக்கிறது அப்படின்னு கேட்றாங்க. ஆன்சர் சி. ஏ பிளஸ் பி இன்வெர்ஸ் சி பிளஸ் டி அப்படின்றது சரியானது. இப்போ எது வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னா சி ஆப்ஷன் அப்படின்றது வீழ்படிவாக்கல் வினையை குறிக்கிறது. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன? ஒரு கரைசல்ல pH மதிப்பு 3 அப்படின்னு இருக்கு. அப்ப அதோட ஹைட்ராக்சைடு அயனியோட செறிவு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி. 1 × 10 பவர் மைனஸ் 11. 1 × 10 பவர் மைனஸ் 11 அப்படின்றதுதான் அதோட அயனியோட செறிவு அப்படின்றது. தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட் கட்டியானது கால்சியம் தீவிரமான வினைபுரிவதற்கு காரணம் அதிக புறப்பளவு. அதிகமா புறப்பரப்பு இருக்கிறதுனால அது தீவிரமா வினைபுரியுது. நான் நேத்தியே உங்களுக்கு வந்து நெடுவினா நடத்தும் போது சொல்லியிருந்தேன். கெமிஸ்ட்ரியில நெடுவினா நடத்தும் போது சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா செறிவு அதிகமாகும் போது அதோட வினை வேகம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அப்ப தூளாக்கப்பட்ட கால்சியம் கார்பனேட்ல அந்த கட்டியானது என்னது? கால்சியம் கார்பனேட்டை விட தீவிரமான வினைபுரியுது. ஓகேவா? என்னது? தூளாக்கப்பட்டதை விட தூளா இருந்துச்சு, கட்டியா இருக்கிறத விட தூளா இருந்துச்சு அப்படின்னா அதோட வினைவேகம் அப்படின்றது அதிகமா இருக்கும். புரியுதா? அதனால இது அதிக புறப்பரப்பளவு அப்படின்றது சரியானது. சரியா? 10வது கேள்வி அப்படின்றது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேவா? அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை நடுநிலையாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அமிலம் மற்றும் காரத்துக்கு இடையான வினை என்ன சொல்றாங்க? நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றாங்க. இடையினது நடுநிலையாக்கல் வினை. அமிலம் அப்படின்றது என்னது? 6க்குள்ள இருக்கும். காரம் அப்படின்றது 7க்கு மேல இருக்கும். அப்ப நடுநிலையாக்கல் அப்படின்றது கரெக்டா 7ல இருக்கும். ஓகேவா? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயு அப்படின்றது வெளியேறுது. HCl என்னது? லித்தியம் உலோகம் வினைபுரிஞ்சது அப்படின்னா அதுல என்ன ஏற்படுது? ஹைட்ரஜன் வாயு அப்படின்றது வெளியேறுது. பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை இயற்பியல் சமநிலை. பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை என்னது? இயற்பியல் சமநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு பழச்சாற்றில் pH மதிப்பின் 5.6. இதோட நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் pH மதிப்பு அதிகமாகுது. ஒரு பழச்சாற்றுல pH மதிப்பு அப்படின்றது 5.6. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா சுண்ணாம்பு சேர்க்கிறாங்க. அப்படி சேர்க்கும் போது அதோட pH மதிப்பு அப்படின்றது அதிகமாகுது. ஓகேவா? ஒரு பழச்சாறு என்னவா இருக்கும்? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஆசிடா இருக்கும். அதோட என்ன பண்றாங்க? நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கிறாங்க. அப்ப என்னமாகும்? அதோட pH மதிப்பு அப்படின்றது அதிகமாகும். ஓகேவா? 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அயனி பெருக்கத்தின் மதிப்பு 1.00 × 10 பவர் மைனஸ் 14 DM பவர் -6 அப்படின்றது சரியான விடை. மனித ரத்தத்தோட பொதுவான pH மதிப்பு அப்படின்றது 7.35 இருந்து 7.4. நம்மளோட மனித ரத்தத்தோட pH மதிப்பு அப்படின்றது காரம். நம்மளோட ரத்தம் அப்படின்றது ஒரு காரம். அதனால வந்து 7.35 இருந்து 7.45 அப்படின்றது. ஓகேவா? மின்னாறு பகுப்பு அப்படின்றது சிதைவடைதல் வினை வகையாகும். மின்னாறு பகுப்பு அப்படின்றது சிதைவடைதல் வினை வகையாகும். ஓகேவா? வகை வினை. ஓகேவா? மின்னாறு பகுப்புன்றது ஒரு சிதைவடைகிற வகை வினை. தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை வினை விளைபொருள் எண்ணிக்கைக்கு 1. தொகுப்பு வினையில உருவாகிற வினை விளைபொருள் எண்ணிக்கை அப்படின்றது 1. வேதி எரிமலை அப்படின்றது சிதைவடைதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு. வேதி எரிமலை அப்படின்றது சிதைவடையும். என்னது? வேதி எரிமலை அப்படின்றது வெடிச்சு சிதறுது அப்படின்னு சிதறும் அப்படின்னு ஞாபகம். அப்ப சிதறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா அது சிதைவடைதல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹைட்ரஜன் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி ஹைட்ரோனியம் அயனி அப்படின்னு அழைக்கப்படுது. ஹைட்ரஜன் அயனி வந்து நீர்ல கரைஞ்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்றாங்க? அந்த அயனியை வந்து ஹைட்ரோனியம் அயனி அப்படின்னு அழைக்கப்படுது. கார்பனும் அதன் சேர்மங்களும் அலகு 11. ஒரு திறந்த சங்கிலி தொடரில் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு கார்பன் ஹைட்ரஜன். அந்த சேர்மத்தின் வகை அப்படின்றது அல்கீன். ஓகேவா? என்னது? அதோட மதிப்புன்றது அல்கீன். ஓகேவா? அல்கேன் அல்கைன் அல்கீன் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில அது என்னது? அல்கீன். ஓகேவா? ஒரு திறந்த சங்கிலி தொடரில் கரிம சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? C3H6. அந்த சேர்மத்தோட வகை அப்படின்றது அல்கீன். ஓகேவா? ஒரு கரிம சேர்மத்தின் ஐயூபாக் பெயர் 3 மெத்தில் பியூட்டேன் 1. இது எந்த வகை சேர்மம் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆல்கஹால் வகை சேர்மம். எந்த வகை சேர்மம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆல்கஹால் வகை சேர்மம்.
ஐயுபாக் பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளாக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை மின்வெட்டு எது அப்படின்னு கேட்டாங்க. எது அப்படின்னா ஏல். ஓகேவா, அது ஏல் அப்படின்றது. ஓகேவா, ஐயுபாக் பெயரிடுதலின்படி ஆல்டிஹைடுகளாக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை மின்வெட்டு எது அப்படின்னா ஏல். ஓகேவா, பின்னரும் படிவரிசை சேர்மங்களில் தொடர்ச்சியாக வரும் இணை எது அப்படின்னு கேட்கிறாங்க. C3H8 மற்றும் C4H10 அப்படின்றது. ஓகேவா, C2H5OH பிளஸ் 3O2 2 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 3 மூலக்கூறு நீர் அப்படின்றது என்னது? எத்தனால் எரிதல். ஓகேவா, நல்லா ஞாபகம். இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா என்னது? அது எத்தனால் எரிதல். ஓகேவா, எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலிக்கு சதவீதம் 95.5. நான் உங்களுக்கு 7 மார்க் நடத்தும் போது இதை சொல்லியிருந்தேன். ஓகேவா, எரி சாராயம் அப்படின்றது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலோட சதவீதம் அப்படின்றது 95.5%. கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஈத்தர் அப்படின்றது ஒரு மயக்கமூட்டி. எது வந்து மயக்கமூட்டி அப்படின்னா ஈத்தர் அப்படின்றது ஒரு மயக்கமூட்டி. TFM அப்படின்றது சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது? கொழுப்பு அமிலத்தை குறிப்பிடுகிறது. நீங்க உங்க சோப்பர் எடுத்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா டாட்டி ஃபேட்டர் மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு இருக்கு அப்படின்றது. அது எதை குறிக்குது அப்படின்னா கொழுப்பு அமிலத்தை குறிப்பிடுது. கீழ்கண்டவற்றில் டிடர்ஜென்ட்டை பற்றி தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டாங்க. நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு அப்படின்றது தவறான கூற்று. பாக்கி ரெண்டும் சரியானது. ஓகேவா, டிடர்ஜென்ட்டை பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னா நீண்ட சங்கிலி அமைப்பை பெற்ற கொழுப்பு அமிலத்தின் சோடிய உப்பு அப்படின்றது தவறான கூற்று. சல்போனிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்றது சரியானது. டிடர்ஜென்ட் அணி பகுதி SO3+Na அப்படின்றது சரியானது. அடுத்து நம்ம பார்க்க போறது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். ஒரு சேர்மத்தின் சிறப்பு பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் வினை செயல் தொகுதி அப்படின்னு போடும். ஓகேவா, அது என்ன சொல்றாங்க? வினை செயல் தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. அல்கைனின் பொதுவான வாய்ப்பாடு CnH2n-2 அப்படின்றது அல்கைனின் பொதுவான வாய்ப்பாடு. CnH2n-2 அப்படின்றது அல்கைனின் பொதுவான வாய்ப்பாடு. ஐயுபாக் பெயரிடுதல் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல். ஓகேவா, எதை சொல்றாங்க அப்படின்னா அடிப்படை சொல்ல சொல்றாங்க. நிறைவுறா சேர்மங்கள் புரோமின் நீரை நிறைமாற்றம் அடைய செய்யும். எது வந்து புரோமின் நீரை நிறைமாற்றம் அடைய செய்யும் அப்படின்னா நிறைவுறா சேர்மங்கள் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா புரோமின் நீரை நிறைமாற்றம் அடைய செய்யுது. அடர் சல்பூரிக் அமிலத்தை கொண்டு எத்தனாலை நீர் நீக்கம் செய்யும் போடும்போது ஈத்தீன் கிடைக்குது. அதுல என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தீன் அப்படின்றது கிடைக்குது. அடர் சல்பூரிக் ஆசிட் இருக்குல்ல, அது என்ன பண்றாங்க? எத்தனாலை நீர் நீக்கம் செஞ்சோம் அப்படின்னா அதுல என்ன கிடைக்குது அப்படின்னா ஈத்தீன் அப்படின்றது கிடைக்குது. 100% தூய ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. 100% தூய ஆல்கஹால் இருக்குல்ல, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தனி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனாயிக் அமிலம் அப்படின்றது என்னது அப்படின்னா நீரில் இன்பஸ்னால அது என்ன பண்ணுது அப்படின்னா சிவப்பு நிறமா மாத்துது. நீரில் இன்பஸ்னால என்ன பண்ணுது அப்படின்னா அது சிவப்பு நிறமா மாத்துது. எத்தனாயிக் அமிலம் அப்படின்றது என்னது? நீலக்கடல் லிட்மஸ்தால அது சிவப்பு நிறமா மாத்துது. கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீரார் பகுத்தல் அப்படின்றது சோப்பாக்கல். அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சோப்பாக்கல் வினை அப்படின்னு சொல்றாங்க. கொழுப்பு அமிலம் இருக்குல்ல, அத காரத்தை கொண்டு நீரார் பகுத்தோம் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? சோப்பாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. உயரிய சிதைவு டிடர்ஜென்ட்களை நேரான சங்கிலி தொடரினை உடையவை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா நேரான சங்கிலி தொடரா தான் இருக்கும். ஓகேவா, உயரிய சிதைவு டிடர்ஜென்ட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரான சங்கிலி தொடரினை உடையவை. நேரான சங்கிலி தொடரினை உடையவை. அடுத்து தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா, அழகு 12 காஸ்பேரியன் பட்டைகள் வேரின் அகத்தோல். ஓகேவா, நம்ம கெமிஸ்ட்ரி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பயாலஜி அப்படின்றது பார்க்குறோம். ஓகேவா, காஸ்பேரியன் பட்டைகள் வேரோட அகத்தோல் பகுதியில காணப்படுது. உள்நோக்கிய சைலம் அப்படின்றது என்னது அப்படின்னா என்பது அதோட சிறப்பு பண்பாகும். உள்நோக்கிய சைலம் அப்படின்றது என்னது? அது சிறப்பு பண்பு. எதோட சிறப்பு பண்பு அப்படின்னா தண்டோட சிறப்பு பண்பு. உள்நோக்கிய சைலம் அப்படின்றது என்னது? தண்டோட சிறப்பு பண்பு. சைலம் அப்படின்றது எதை கடத்துது அப்படின்னா நீரை கடத்துது. புளோயம் அப்படின்றது உணவுப் பொருட்களை கடத்துது. ஓகேவா, உள்நோக்கிய சைலம் அப்படின்றது எதோட சிறப்பு பண்பு? தண்டோட சிறப்பு பண்பு. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது எது அப்படின்னா ஒன்றிணைந்தவை. அதெல்லாம் சொல்றாங்க ஒன்றிணைந்தவை எனப்படும். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது ஒன்றிணைந்தவை எனப்படும். அது காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால். காற்றில்லா சுவாசத்தின் மூலமா உருவாவது எது அப்படின்னா எத்தில் ஆல்கஹால். கிரெப்ஸ் சுழற்சி எங்க நடைபெறுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட உட்பகுதி ஸ்ட்ரோமால தான் நடைபெறுது. கிரெப்ஸ் சுழற்சி எங்க நடைபெறுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட உட்பகுதி ஸ்ட்ரோமால தான் நடைபெறுது. ஓகேவா, கிரெப்ஸ் சுழற்சி அப்படின்றது எங்க நடைபெறுது? மைட்டோகாண்ட்ரியாவோட உட்பகுதி ஸ்ட்ரோமால நடைபெறுகிறது. ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில ஆக்சிஜன் அப்படின்றது உற்பத்தி ஆகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒளி சேர்க்கையின் போது எந்த நிலையில ஆக்சிஜன் அப்படின்றது உற்பத்தி ஆகுது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது. ஓகேவா, ஒளி சேர்க்கை அப்படின்றது எந்த நிலையில ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது அப்படின்னா
நீர் மூலக்கூறுகள் பிளக்கும் போது, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை அனுப்புக. புரணி இதனிடையே உள்ளது. எபிபிலம்மா மற்றும் அகத்தோல். எபிபிலம்மா மற்றும் அகத்தோல். சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படும் வஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்த வஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படும் வாகுலார் கற்றை என்னது? அத ஒன்றிணைந்த வஸ்குலார் கற்றை அப்படின்னு சொல்றாங்க. கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எது அப்படின்னா சைட்டோபிளாசம். கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் எங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். ஒளி சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் எது அப்படின்னா நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்றது மைட்டோகாண்ட்ரியால நடைபெறுகிறது. செல்லின் ஏடிபி அப்படின்றது எதை சொல்றாங்க? உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்றது மைட்டோகாண்ட்ரியாவை சொல்றாங்க. செல்லின் ஏடிபி அப்படின்றது உற்பத்தி தொழிற்சாலை எதை சொல்றாங்க? மைட்டோகாண்ட்ரியாவை சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். அதனால தான் முன்னாடி சொல்றேன், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் அப்படின்றது நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து கிடைக்குது. அழகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள். ஓகேவா? அந்த முயல் அட்டை அதை பத்தி ஒரு லெசன். ஓகேவா? அதுல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க மற்றும் எதை பார்க்க போறோம் அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னா எதுவும் கிடையாது. ஓகேவா? முன்னோட்டு உறுப்பும் கிடையாது, பின்னோட்டு உறுப்பும் கிடையாது, சீட்டாகலும் கிடையாது. ஏன்னா அது ஆன்சர் அப்படின்றது மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது சரியான விடை. அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. மெட்டாமியர்கள், சோமைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள். அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள். அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி. எதோட ஒரு பகுதி அப்படின்னா நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தோட ஒரு பகுதி? நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி. அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. எதுக்கு மேல இருக்கு அப்படின்னா தொண்டைக்கு மேல இருக்கு. ஓகேவா? அட்டையோட மூளை அப்படின்றது தொண்டைக்கு மேலே இருக்கான். ஓகேவா? நம்மளது தலைக்கு மேல இருக்கு. அட்டைக்கு எங்க இருக்கு? கழுத்துக்கு மேல இருக்கு. சாரி, தொண்டைக்கு மேல இருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது, தொண்டைக்கு மேலே உள்ளது. அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் அப்படின்றது நரம்பு மண்டலம். ஓகேவா? அட்டையின் உடலில் உள்ள கண்டங்கள் எண்ணிக்கை 33. ரொம்ப முக்கியம். அட்டையின் உடல்ல இருக்க கண்டங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள், வெப்ப ரத்த விலங்குகள். பாலூட்டிகள் அப்படின்றது வெப்ப ரத்த விலங்குகள். ஓகேவா? 6 கொஸ்டின் டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். அட்டையின் இடப்பெயர்ச்சி உறுப்பு அப்படின்றது மேற்கொண்டு எதுவும் கிடையாது. அட்டையின் உடற்கண்டங்கள் அப்படின்றது எதை எப்படி அழைக்கிறாங்க? மெட்டாமியர்கள் அல்லது சோமைட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. அட்டையில தொண்டைப்புற நரம்பு திரள் அப்படின்றது எந்த உறுப்பு மண்டலத்தோட ஒரு பகுதி? நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதியா இருக்கு. அட்டையோட மூளை அப்படின்றது எதுக்கு மேல இருக்கு? தொண்டைக்கு மேல இருக்கு. அட்டையோட உடல்ல இருக்க கண்டங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 33. பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள் அப்படின்னா வெப்ப ரத்த விலங்குகள். அடுத்து கோடிட்ட இடங்களை விரப்புக. கடைசி 7 அல்லது 27 33 வரை உள்ள மண்டலத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின்னொட்டுறுப்பு உருவாகிருக்கு. எதனால பின்னொட்டுறுப்பு உருவாகிருக்கு அப்படின்னா கடைசி 7, அப்படி இல்லைன்னா 27 33 தான் என்ன பண்ணிருக்கு? அட்டையோட பின்னுறுப்பு அப்படின்றது உருவாகிருக்கு. ஒட்டுறுப்பு அப்படின்றது உருவாகிருக்கு. ஒரு விலங்கின வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் உருவாகுமானால் அது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும். ஒரு விலங்கினத்தோட வாழ்நாள்ல 2 தொகுதி பற்கள், என்னது 2 தொகுதி பற்கள் அப்படின்றது உருவானுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை இருமுறை தோன்றும் பல்லமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 2 முறை தோன்றுச்சு அப்படின்னா இருமுறை பல்லமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையோட பண்பு அப்படின்றது ரத்த உறிஞ்சி அப்படின்றது சாங்கி ஓரஸ். ரத்த உறிஞ்சிகள் அப்படின்றது அப்படி ரத்த உறிஞ்சிகள் அல்லது சாங்கி ஓரஸ். ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையோட பண்புன்றது என்னது? சாங்கி ஓரஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ரத்த உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்லலாம். என்னது? காடு பக்கம் எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா அட்டை அப்படின்றது இருக்கும், மேல ஒட்டிக்கும். கரெக்டா? அதனால ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையோட பண்பு அப்படின்றது ரத்த உறிஞ்சிகள் அல்லது சாங்கி ஓரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரகம் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்தில் இருந்து பிரிக்கிறது. நம்மளோட சிறுநீரகம் அப்படின்றது என்ன பண்ணுது? நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை நம்மளோட ரத்தத்திலிருந்து பிரித்து எடுக்கிறது எது? சிறுநீரகம். முயலின் தண்டுவட நரம்புகளோட எண்ணிக்கை 37 இணை நரம்புகள். முயலோட தண்டுவட நரம்புகளோட எண்ணிக்கை அப்படின்றது 37 இணை நரம்புகளை கொண்டிருக்கு. முயலோட தண்டுவட நரம்புகளோட எண்ணிக்கை அப்படின்றது 37 இணை நரம்புகளை கொண்டிருக்கு. புரியுதா? மறுபடி பாருங்க. கடைசி 7 அல்லது 27 33 வரை உள்ள மண்டலத்தோட மாறுபட்ட அட்டையோட பின்னொட்டுறுப்பு அப்படின்றது உருவாயிருக்கு. ஒரு விலங்கோட வாழ்நாள்ல 2 தொகுதி பற்கள் அப்படின்றது உருவானுச்சு அப்படின்னா அதை இருமுறை தோன்றும் பல்லமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அட்டையோட முன் முனையில் உள்ள கதுப்பு அப்படின்றது முன்னொட்டுறிஞ்சி, அப்படி இல்லைன்னா அதை வாய் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. ரத்தத்தை உறிஞ்சதுல அந்த அட்டை அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா ரத்த உறிஞ்சி, அப்படி இல்லைன்னா சாங்கி ஓரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரகம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் நம்ம உடம்புல இருந்து எடுக்குது. முயலோட தண்டுவட நரம்புகள் எண்ணிக்கை அப்படின்றது 37 இணை நரம்புகளை கொண்டிருக்கு. அடுத்து அழகு 14 தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான லெசன். ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்துதல் அப்படின்றது இவை அனைத்தும்.
மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடைபெறும். ஓகேவா? என்னது செறிவு கம்மியான இடத்துல இருந்து செறிவு அதிகமான இடத்துக்கு செல்லும். ஆற்றல் செலவிடப்படுகிறது. அவை மேல் நோக்கி கடத்தல் முறையாகும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி, இவை அனைத்தும். வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுது. எது மூலமா கடத்தப்படுது அப்படின்னா சைலம். ஓகேவா? நீர் வந்து எப்பயுமே எது மூலமா கடத்தப்படும்? சைலம். அப்ப புளோயம் அப்படின்றது உணவை கடத்தும். சரியா? புளோயம் அப்படின்றது உணவுப் பொருளை கடத்துது. வேர் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தோட மேற்பகுதிக்கு எது மூலமா கடத்தப்படுது அப்படின்னா சைலத்து மூலமா கடத்தப்படுது. நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர். ஓகேவா? நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது நீர். ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உயிரியல் பயாலஜி நடத்தும் போது என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த தாவரத்தெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதோட இலையெல்லாம் வச்சு எப்படி நீராவி போக்கு நடைபெறுது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா அதுல இருந்து சொல்றேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நான் போட்ட 7 மார்க் கொஸ்டின் இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அது இந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கணும், அதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? அதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, இதே வீடியோ கீழே வந்து கொஸ்டின் வந்துச்சா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு அனலைசிஸ் பண்ணி போட்டுருங்க. கண்டிப்பா அதுல உள்ள கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா ரிப்பீட் ஆகும். ஓகேவா? நீராவி போக்கும் போது வெளியேற்றப்படுவது நீர். வேர் தூவிகளானது ஒரு புறத்தோட நீட்சியாகும் மற்றும் ஒரு செல் அமைப்பாகும். ஓகேவா? ஆவண்ணா மற்றும் ஈனா. புறத்தோட நீட்சி அப்புறம் ஒரு செல் அமைப்பு. வேர் தூவிகளானது என்னது? ஒரு புறத்தோட நீட்சி, ஒரு செல் அமைப்பு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை? செயல்மிகு கடத்துதல்ல ஆற்றல் சார் கடத்துதல் அப்படின்றது தேவைப்படுது. எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னா செயல்மிகு கடத்துதல், அதுல ஆற்றல் சார் கடத்துதல் அப்படின்றது தேவைப்படுது. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா எண்டோகார்டியம், எபிகார்டியம், மைடோகார்டியம் இது எல்லாத்தையும் ஆனது. ஓகேவா? மனித இதயத்தோட சுவர் அப்படின்றது எண்டோகார்டியம், எபிகார்டியம், மைடோகார்டியம் அப்படின்றதா இருக்கு. அதனால மேற்கூறிய அனைத்தும். ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது? ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. ஓகேவா? ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. விபத்து காரணமாக ஓ வகை ரத்தத்தை சார்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த வகை ரத்தத்தை மருத்துவர் செலுத்துவார்? ஓ வகை ரத்தம். ஓகேவா? ஓ பாசிட்டிவ் இருக்கவங்களுக்கு ஓ அந்த பாசிட்டிவ் பிளட் இருக்கவங்களுக்கு என்னது? அதே மாதிரி யாருக்கிட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். ஓகேவா? வேற யாரும் ரத்தத்தை கொடுக்க முடியாது. சரியா? அடுத்து என்னது? ஆன்சர் ஏ, ஓ வகை ரத்தம். ஓகேவா? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு. ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு. பின் வருவனவற்றுள் ரத்தத்தின் இயல்பு தொடர்பாக சரியானது எது அப்படின்னு கேட்டேன். ஆன்சர் டி, ரத்தம் பிளாஸ்மா பிளஸ் ஆர்சிபி பிளஸ் டபிள்யூபிசி பிளஸ் ரத்த தட்டுக்கள். ரத்தத்தோட இயல்பு தொடர்பானது என்னது? பிளாஸ்மா இருக்கு, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, அப்புறம் என்னது? ரத்த தட்டுகள் அப்படின்றது இருக்கு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. தாவரத்தின் புற பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு. தாவரத்தோட புற பகுதியிலிருந்து நீர் வந்து ஆவியாகுது, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீரானது வேறு செல்லின் வேர் தூவி மற்றும் பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது. நீர் என்ன பண்ணுது அப்படின்னா வேர் செல்லோட வேர் தூவி மற்றும் பிளாஸ்மாவின் சவ்வோட வழியாக செல்லுது. வேரோட வேர் தூவி அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுகிறது. வேரோட வேர் தூவி அமைப்பு அப்படின்றது நீரை உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. வேரோட வேர் தூவி அப்படின்றது என்ன பயன்படுது? அது நீரை உறிஞ்ச பயன்படுது. அடுத்து இயல்பான ரத்த அழுத்தம் 120 மில்லிகிராம்ல இருந்து என்ன பண்ணுது? இயல்பான ரத்த அழுத்தம் அப்படின்றது 120 mmHg அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு 72 முதல் 75 முறைகள் ஆகும். எத்தனை 72ல இருந்து 75. ஓகேவா? செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? என்னது? சாதாரண மனுஷனோட ரத்த துடிப்பு, இதய துடிப்பு அப்படின்றது என்னது? 72ல இருந்து 75 இருக்குமா? ஓகேவா? என்னது? போன்ல வந்து என்ன பண்ணிக்கோங்க, டைமர் ஆன் பண்ணிக்கோங்க, வச்சுட்டு எண்ணி பாருங்க. 1 2 3 அப்ப 72ல இருந்து 75 வந்து இருக்கா அப்படின்றது. அப்ப நார்மலா ஒரு மனுஷனுக்கு அப்ப இதய துடிப்பு அப்படின்றது 72ல இருந்து 75 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? சாதாரண மனிதன் இதய துடிப்போட அளவு அப்படின்றது நிமிடத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72ல இருந்து 75 முறைகள். ஓகேவா? ரொம்ப முக்கியம். தாவரத்தோட புற பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீராவி போக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீரானது வேர் சொல்லோட வேர் தூவி மற்றும் பிளாஸ்மா சவ்வோட வழியா தான் செல்லுது. வேரோட வேர் தூவி அப்படின்றது அமைப்பானது நீரை உறிஞ்ச உதவுது. இயல்பான ரத்த அழுத்தம் 120. ஓகேவா? சாதாரண மனிதனோட இதய துடிப்பு அப்படின்றது 72ல இருந்து 75 முறையா இருக்கும். ஓகேவா? அடுத்து அழகு 15 நரம்பு மண்டலம். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை.
இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது? கண் விழித்திரை. ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான் வந்து நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பயாலஜி உயிரியல் வீடியோ நான் போட்டிருக்கேன், இம்பார்ட்டன்ட் 7 மார்க் அப்படின்றது. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? என்ன பண்றது, நீங்க எக்ஸாம் போயிட்டு அந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்க வந்து அதே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் வச்சு தான் நான் அந்த கொஸ்டின் அப்படின்றது நடத்தினேன். அதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கு இடத்தை கொண்டது எது அப்படின்னா மூளை. ஓகேவா? பார்க்கிறோம், பேசுறோம், சிந்திக்கிறோம், அதெல்லாம் எது? மூளையில இருந்தா நடைபெறுது. ஓகேவா? அனிச்சை செயலின் போது அனிச்சை விலை உருவாக்குபவை உணர்வேற்பி, தண்டுவடம் தசைகள். உணர்வேற்பி, தண்டுவடம் தசைகள். அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை எது அப்படின்னா உணர்வேற்பி, தண்டுவடம் தசைகள். டென்ட்ரான்கள் செல் உடலத்தை தூண்டலையும், ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து தூண்டலையும் கடத்துகிறது. நோக்கிய வெளியே. ஆன்சர் என்ன? நோக்கிய வெளியே. ஓகேவா? நோக்கி வெளியே. டென்ட்ரான்கள் செல் உடலத்தின் தூண்டலையும், ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து நோக்கி வெளியே தூண்டலையும் கடத்துது. நோக்கியும் வெளியே தூண்டலையும் கடத்துது. மூளை உரையுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் டியூராமேட்டர். டியூராமேட்டர். ஓகேவா? மூளையோட உரைகளில் வெளிப்புறமா இருக்கிறது எதை சொல்றாங்க? டியூராமேட்டர். 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை மூளை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12 இணை மூளை நரம்புகளும் 31 தண்டுவட நரம்புகளும் காணப்படுதான். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா ஆன்சர் ஏ அப்படின்றது சரியான விடை. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்கள் தூண்டல்களை கடத்தும் நியூரான் வெளிச்சல் நரம்பு செல்கள். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிச்சல் நரம்பு செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி எது அப்படின்னா கார்பஸ் கலோசம். மூளையோட இரு பக்கவாட்டு கதுப்புகள் இருக்குல்ல, அதை இணைக்கக்கூடிய பகுதி எதை சொல்றாங்க? கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் உங்களுக்கு முன்னாடியே நடத்திருந்தேன். யாராச்சும் அந்த உயிரியல் வீடியோ, பயாலஜி வீடியோ, பிசிக்ஸ் வீடியோ, கெமிஸ்ட்ரி வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே பாத்துருங்க. முக்கியமான 7 மதிப்பெண் வினாக்கள் வீடியோ அப்படின்றது போட்டிருக்கேன். அதுல இருந்து கண்டிப்பா ஆஃபில் எக்ஸாமுக்கு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு, பப்ளிக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரான்வியரின் கணுக்கள் காணப்படும் இடம் எது அப்படின்னா ஆக்சான்கள். நேத்தியா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்னது? மூங்கில் மாதிரி கணுக்கணுவா இருக்கும், அதுதான் ரான்வியரின் கணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல மையத்தில் இருக்கிறத மையரின் உரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரான்வியரின் கணுக்கள் எங்க காணப்படுது அப்படின்னா ஆக்சான்கள்ல காணப்படுது. வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் எது அப்படின்னா முகுளம். வாந்தி எடுக்கிறத கட்டுப்படுத்துற ஒரு மையம் எது அப்படின்னா முகுளம். ஓகேவா? கீழே கண்டுபிடிச்ச நரம்பு செல்லின் காணப்படாது சார்கோலெம்மா. நரம்பு செல்ல காணப்படாது எது அப்படின்னா சார்கோலெம்மா தான் என்ன பண்ணது? நரம்பு செல்ல காணப்படாது. ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாடினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழ் கண்டுபிடிச்ச மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. ஹைப்போதலாமஸ் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களுக்கு ஹைப்போதலாமஸ் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னது? உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை, பசி எடுத்தல் ஆகியோர் கட்டுப்பாடுன்னு இழந்திருக்கிறார். அவருக்கு வந்து பசி எடுக்காது, தெரியாது பசிக்குதா பசிக்கலையான்னு தெரியாது. நீர் சமநிலை, உடம்புல வந்து தண்ணி வந்து கரெக்டா வந்து ஃப்ளோவா இருக்காது. என்னது? தண்ணி வந்து நம்மளால என்னது சிறுநீர் கழிக்க முடியாது. ஓவர் ஃப்ளோனாலும் நமக்கு அந்த இது வராது, யூரின் போகணும் அப்படின்ற வந்து அந்த தாட் வராது. உடல் வெப்பநிலை வந்து சீரா இருக்கிறத நம்மளால அறிய முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல ஏற்படுது. எதுல ஏற்படுது அப்படின்னா ஹைப்போதலாமஸ்ல ஏற்படுது. ஓகேவா? இது இழந்துருச்சு அப்படின்னா என்னது? அதனால இந்த விளைவுகள் அப்படின்றது ஏற்படும். புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு விபத்து காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியோட கட்டுப்பாடு இழந்திருக்காரு. அவர் கீழே எது மூளையோட எப்பகுதி பாதிப்படைஞ்சு அப்படின்னா இந்த நிலை ஏற்படும் அப்படின்னா ஹைப்போதலாமஸ் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்றது ஏற்படும். சரியா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ரொம்ப முக்கியம். நமது உடலில் உள்ளவற்றுள் நரம்பு செல் நியூரான் என்பது மிக நீளமான செல். நம்ம உடம்புல எது வந்து நீளமான செல் அப்படின்னா நரம்பு செல் அல்லது நியூரான் அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு செல் அப்படின்னா நியூரான் அப்படின்னு சொல்றாங்க. பலமுனை நியூரான்கள் தூண்டல்களை மிக துரிதமாக கடத்தப்படும். பலமுனை நியூரான்களில் தூண்டல்களை வந்து மிக துரிதமாக கடத்தப்படும். ஓகேவா? எது அப்படின்னா பலமுனை நியூரான். நியூரான் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான். அப்ப பலமுனை நியூரான்கள் என்ன பண்ணுது? தூண்டல்களை வந்து மிக துரிதமாக கடத்தப்படும். ஓகேவா? புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு அப்படின்றது தூண்டல் அப்படின்னு சொல்றாங்க. தூண்டல் அல்லது துலங்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புற சூழ்நிலையில ஏற்படும் மாற்றத்தினால ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு அப்படின்றது தூண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செய்பவை டென்டரைட்டுகள். நேற்று உங்களுக்கு நடத்தியிருந்தேன். ஓகேவா? செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை எது அப்படின்னா டென்டரைட்டுகள். தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள பரிவு நரம்புகளும் மற்றும் எதிர்பரிவு நரம்புகளும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன. தானியங்கு நரம்பு மண்டலத்தில் இருக்க பரிவு நரம்பும் சரி, அதோட எதிர்பரிவு நரம்பும் சரி ஒண்ணுக்கு எதிராக தான் இருக்கும். அப்ப பரிவு நரம்பும் எதிர்பரிவு நரம்பும் ஒண்ணுக்கு எதிராக தான் இருக்கும். நியூரான்ல சென்ட்ரியோல்கள் என்னும்
நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுறது இல்லை. ஓகேவா? நியூரான்ல சென்ட்ரியோல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுறது இல்லை. மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவட திரவம் பேணுகிறது. கரெக்டா எவ்வளவு பிரஷர் இருக்கணும் அப்படின்றத மூளை தண்டுவட திரவம் அப்படின்றது கரெக்டா பாத்துக்குது. பெருமூளை புறப்பரப்புல கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. பெருமூளை புறப்பரப்பு அப்படின்றது கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால அதிகமா இருக்கு. மனித மூளையில கடத்து மையமா செயல்படுது எது அப்படின்னா தலாமஸ். மனித மூளையில கடத்து மையமா எது செயல்படுது அப்படின்னா தலாமஸ் அப்படின்றது செயல்படுது. ஓகேவா? மனித மூளையில எது கடத்து மையமா செயல்படுது அப்படின்னா தலாமஸ் அப்படின்றது செயல்படுது. முக்கியமான ஒண்ணு. சரியா? மறுபடியும் பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்றது நமது உடல்ல உள்ளவற்றிலேயே நரம்பு செல் நியூரான் அப்படின்றதான் மிக நீளமான செல்லா இருக்கு. பலமுறை நியூரான் அப்படின்றது தூண்டல்களை மிக துரிதமா கடத்தப்படுது. புற சூழ்நிலையில ஏற்படும் மாற்றத்தால ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு அப்படின்றது தூண்டல் அப்படின்னா என்ன சொல்றாங்க? துலங்கல் அப்படின்னு சொல்றாங்க. செல் உடலத்தை நோக்கி தூண்டலை கொண்டு செல்வதை என்ன சொல்றாங்க? டென்டரேட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. தானியங்க நரம்பு மண்டலத்துல இருக்க பரிவு நரம்பும் சரி எதிர்பரிவு நரம்பும் சரி என்ன பண்ணுது அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரா இருக்கு. நியூரான்ல சென்ட்ரியோல்கள் அப்படின்ற நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுறது கிடையாது. அடுத்து மூளை பெட்டகத்தினால நிலையான அழுத்தத்தை எது சொல்லுது அப்படின்னா மூளை தண்டுவட திரவம் அப்படின்றது பேணிட்டு இருக்கு. அடுத்து பெருமூளை புறப்பரப்பு அப்படின்றது கைரி சல்சி ஆகியவற்றினால அதிகரிக்குது. மனித மூளையில கடத்து மையமா செயல்படுவது எது அப்படின்னா தலாமஸ். ஓகேவா? அடுத்து பார்க்க போறது தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள். அதை பத்தி பார்க்க போறோம். ஜிப்ரலின முக்கியமான விளைவு எது அப்படின்னா குட்டை தாவரங்களில் நீட்சி அடையாளம் செய்யுது. குட்டை தாவரங்கள்ல நீட்சி அடைய செய்வது என்னது? ஜிப்ரலோட முக்கியமான வேலை. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சின். ஓகேவா? நுனி ஆதிக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது அப்படின்னா ஆக்சின். பின் வர்றதுல எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்கள் காணப்படுறது இல்லை அப்படின்னா 2,4-D அப்படின்ற ஹார்மோன் தான் இயற்கையாவே ஹார்மோன் மீது காணப்படுறது கிடையாது. நம்ம எந்த லெசன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்ற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பின்னோட்டில் எந்த ஹார்மோன் வந்து இயற்கையாவே தாவரங்களை காணப்படுறது இல்லை அப்படின்னா 2,4-D அப்படின்ற ஹார்மோன் வந்து காணப்படுறது இல்லை. அவினா முளை குறித்து உரை ஆய்வு அப்படின்றது FW வெண்ட் அப்படின்றவரால மேற்கொள்ளப்பட்டது. FW வெண்ட் அப்படின்றவரால மேற்கொள்ளப்பட்டது. என்னது? அவினா முளை குறித்து உரை ஆய்வு யாரால ஏற்பட்டது? FW வெண்ட் அப்படின்றவரால ஏற்பட்டது. கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது டேஷ் தெளிக்கப்படுகிறது அப்படின்னா எது தெளிக்கிறாங்க அப்படின்னா எத்திலின் அப்படின்றது தெளிக்கிறாங்க. ஓகேவா? கரும்புல உற்பத்தி ஆகிற சர்க்கரை அளவை அதிகரிக்க அது மீது என்ன பண்றாங்க? எத்திலின் அப்படின்றது தெளிக்கிறாங்க. கரும்பு உற்பத்தியோட சர்க்கரை அளவு அதிகரிக்கணும், கரும்போட சர்க்கரை அப்படின்றது அதிகரிக்கணும் அப்படின்றது என்ன பண்றாங்க? அதுல எத்திலின் அப்படின்றது தெளிக்கிறாங்க. LHA சுரப்பது எது அப்படின்னா பிட்யூட்டரின் முன்கதிப்பு. லூட்டினைசிங் ஹார்மோன் எது சுரக்குது அப்படின்னா பிட்யூட்டரியோட முன்கதிப்பு தான் வந்து சுரக்குது. கீழவற்றில நாளமுல்லா சுரப்பியை அடையாளம் காணும் கேட்டாங்க. உமிழ்நீர் சுரப்பி. ஆன்சர் சி. உமிழ்நீர் சுரப்பி தான் என்ன பண்ணுது அப்படின்னா நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணுது. ஓகேவா? எது வந்து நாளமுள்ள சுரப்பி அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி தான் நாளமுள்ள சுரப்பி. ஓகேவா? எது நாளமுள்ள சுரப்பி? உமிழ்நீர் சுரப்பி அப்படின்றது ஒரு நாளமுள்ள சுரப்பி. நாளம் இருக்கும். ஓகேவா? நாளம் இருக்கும் அப்படின்னா டியூப் இருக்கும். டியூப் தான் என்ன சொல்றாங்க? நாளம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழ் இதுல நாளமுள்ள சுரப்பி எது அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பி. கீழே வந்து எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது அப்படின்னா கணையம். ஓகேவா? கணையத்துல டியூபும் இருக்கு, டியூப் இல்லாமையும் இருக்கு. அப்ப என்னது? எது நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படுது நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது அப்படின்னா கணையம் அப்படின்றது நாளமுள்ள சுரப்பியாகவும் இருக்கு, நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுது. அடுத்து கோடியிடங்களில் நிரப்புக. முக்கியமான ஒண்ணு செல் நீட்சி அடைதல், நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் ஆக்சின் ஹார்மோன். இது எது அப்படின்னா ஆக்சின் ஹார்மோன் இதோட வேலை. வா, செல் நீட்சி அடைதலும் சரி நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் எது அப்படின்னா ஆக்சின் ஹார்மோன்கள். தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எது அப்படின்னா எத்திலின். ஓகேவா? தாவர உறுப்புகள்ல உதிர்தல் மற்றும் கனி பழுக்கிறது. ஓகேவா? உதிர்றது மற்றும் கனி பழுக்கிறது. ஓகேவா? அதை துரிதப்படுத்துறது. ஓகேவா? ஸ்பீடப் பண்றது எது அப்படின்னா எந்த ஹார்மோன் அப்படின்னா எத்திலின் அப்படின்ற வாயு ஹார்மோன். இது எதுல இருக்கு அப்படின்னா வாயு ஹார்மோன். ஓகேவா? இலைத்துளையை மூட செய்யும் ஹார்மோன் எது அப்படின்னா அப்சிசிக் ஆசிட். ஓகேவா? இலைத்துளையை மூட செய்யறதுக்கு எந்த ஆசிட் அப்படின்னா அப்சிசிக் ஆசிட். ரொம்ப முக்கியம். ஜிப்ரலின்கள் மக்காச்சோளம் பட்டாணி அவர்கள் தண்டு நீட்சி அடைவதை தூண்டுகிறது. ஜிப்ரலின் என்ன பண்ணுது அப்படின்னா மக்காச்சோளம் அப்படின்னா பட்டாணி தாவரத்தில் என்ன பண்ணுது? தண்டு நீட்சி அடைகிறத என்ன பண்ணுது அப்படின்னா தூண்டுது. நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின். ரொம்ப முக்கியம். ஓகேவா? நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோகைனின். அடுத்து உடலின் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னா பாராத் ஹார்மோன். ஓகேவா? என்னது? பாராத் ஹார்மோன். ஓகேவா? உடல்ல கால்சியத்தோட வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது பாராத் ஹார்மோன். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து லாங்கர்கான் திட்டுல உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்குது. லாங்கர்கான் திட்டுல இருக்க பீட்டா செல்கள் என்ன பண்ணுது? இன்சுலினை சுரக்குது. எது இன்சுலினை சுரக்குது அப்படின்றது தெரியும். இது லாங்கர்கான் திட்டுல இருக்க பீட்டா செல்கள் தான் என்ன பண்ணுது? இன்சுலின் ஹார்மோனை சுரக்குது.
இன்சுலினை சுரக்குது. ஓகேவா? தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டு தூண்டும் ஹார்மோன்கள். ஓகேவா? தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு சுரப்பியோட வளர்ச்சி மற்றும் பணிகளை வந்து எது சுரக்குது அப்படின்னா தைராய்டு தூண்டும் ஹார்மோன் அப்படின்றதான் கட்டுப்படுத்துது. குழந்தையோட தைராய்டு ஹார்மோனோட குறைவான சுரப்பின் காரணமாக கிரிட்டினிசம் அப்படின்றது ஏற்படுது. ஓகேவா? குழந்தைகள்ல தைராய்டு ஹார்மோனோட சுரப்பு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது கிரிட்டினிசம் அப்படின்ற நோயை ஏற்படுத்துது. புரியுதா? ரொம்ப முக்கியம். கரெக்டா? அடுத்து நம்ம பார்க்க போறது தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அப்படின்ற லெசன் பார்க்க போறோம். அதுல இருக்க சரியான விடை மற்றும் கொழிட்டிடம் அப்படின்றது பார்க்கிறோம். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது அப்படின்னா பிரையோபில்லம். இலைகள் மற்றும் இலைகள் மூலமா என்னது இலை மூலமாவே வந்து இனப்பெருக்கம் செய்யும் ஹார்மோன் தாவரம் எது அப்படின்னா பிரையோபில்லம் அப்படின்ற தாவரம். ஓகேவா? பிரையோபில்லம் அப்படின்ற தாவரம் என்ன பண்ணுது இலை மூலமாவே என்ன பண்ணுது இனப்பெருக்கம் அப்படின்றது செய்யுது. பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது அப்படின்னா ஈஸ்ட். ஓகேவா? ரொம்ப முக்கியம். பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்க செய்யும் உயிரினம் எது அப்படின்னா ஈஸ்ட். ஓகேவா? ரொம்ப முக்கியம். சின்கேமியின் விளைவால் உருவானது சைக்கோட் கருமுட்டை. சின்கேமியின் விளைவால் உருவானது எது சைக்கோட். சைக்கோட்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கருமுட்டை தான் என்ன சொல்றாங்க சைக்கோட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். சின்கேமியின் விளைவால் உருவானது சைக்கோட், அதுதான் கருமுட்டை அப்படின்னு சொல்றாங்க. மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம். மலரின் இன்றியமையாத பாகங்கள் எது மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம். காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி. பெரிய இறகு போன்ற சூழ்முடி. ஓகேவா? காத்து மூலமா மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்கள்ல காணப்படைய பண்பு என்னது பெரிய இறகு போன்ற சூழ்முடி. மூடிய விதையுடைய தாவரங்கள்ல ஆஞ்சியோஸ்பெம்கள். ஓகேவா? ஆண் கேமிட்டு எவ்வகை செல்லிலிருந்து உருவாகிறது உற்பத்தி செல்லிருந்து உற்பத்தி ஆகிறது. மூடிய விதையுடைய தாவரத்துல எப்படி மூடிய விதையுடைய தாவரத்துல ஆஞ்சியோஸ்பெம்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண் கேமிட்டு எவ்வகை செல்லிலிருந்து உருவாகுது அப்படின்னா உற்பத்தி செல்லிருந்து உருவாகுது. அடுத்து இனச்சல் கேமிட்டுகள் பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகின்றன. எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா பால் உறுப்புகள் இருந்து உருவாகுது. இனச்சல் கேமிட்டுகள். கேமிட்டு என்ன சொல்லியிருந்தேன் அது கருமுட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சாரி சைக்கோட்னா தான் சைக்கோட் தான் வந்து கருமுட்டை அப்படின்னு சொல்றாங்க. இனச்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேமிட்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னா இது பால் உறுப்புகள் தான் உருவாகுது. எது கேமிட்டுகள் அப்படின்றது எது பால் உறுப்புகள் தான் உருவாகுது. விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்தமான ஞாலம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது எபிடிடெர்மிஸ். ஓகேவா? விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்தம் கொண்ட நாளம் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா எபிடிடெர்மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. விந்து உருவாகத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் வந்து என்ன சொல்றாங்க செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா செர்டோலி செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் என்ன சொல்றாங்க செர்டோலி செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்வது எது அப்படின்னா கிராஃபியன் பாலிக்கிள். ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி செய்யறது எது கிராஃபியன் பாலிக்கிள். ஓகேவா? கிணறு எது ஐயூசிடி அப்படின்ற காப்பர் டி அப்படின்றது ஐயூசிடி. ஓகேவா? ரொம்ப முக்கியம். கிணறு எது ஐயூசிடி அப்படின்னா காப்பர் டி அப்படின்றது ஐயூசிடி. ஓகேவா? புரியுதா? ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இருவித்திரை தாவரத்தில் கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில் உள்ள செல்கள் எண்ணிக்கை அப்படின்றது 7. எத்தனை 7. இருவித்திரை தாவரத்துல கருவுறுதல் நடைபெறும் போது சூழ்பையில இருக்க செல்லோட எண்ணிக்கை அப்படின்றது 7. ஓகேவா? கருவுறுதலுக்கு பின்னாடி சூர்பை கனியா மாறுது. கருவுறுதலுக்கு பின்னாடி சூர்பை அப்படின்றது என்னது ஆட்டோமேட்டிக்கா அது கனியா மாறுது. பிளெனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது இழப்பு மீட்டல். பிளெனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்றது இழப்பு மீட்டல். மனிதனின் கருவுறுதல் அப்படின்றது அக கருவுறுதல். மனிதனுக்கு கருவுறுதல் அப்படின்றது அக கருவுறுதல். ஓகேவா? கருவுறுதலுக்கு பின்னாடி 6 to 7 நாட்கள்ல கருப்பதித்தல் அப்படின்றது நடைபெறும். ஓகேவா? கருவுறுதலுக்கு பின்னாடி 6 to 7 நாள். ஓகேவா? எத்தனை நாள் 6 to 7 நாள். அதுக்கு என்னது கருப்பதித்தல் அப்படின்றது நடைபெறுது. குழந்தை பிறப்பதற்கு பின் பால் சுரப்பிகளால் சுரக்கப்படும் முதல் சுரப்பு அப்படின்றது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை என்ன சொல்றாங்க கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. புரோலாக்டின் முன் பிட்யூட்டரி சுரப்பு உற்பத்தி செய்யப்படுது. என்னது புரோலாக்டின் அப்படின்றது முன் பிட்யூட்டரி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படுது. புரோலாக்டின் அப்படின்றது முன் பிட்யூட்டரி சுரப்பியால உற்பத்தி செய்யப்படுது. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது மரபியல் லெசன்ல இருக்க முக்கியமான சரியான விடை அப்படின்றது பார்க்க போறோம். மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளால் பெற்றுள்ளது எது பண்புகளை நிர்ணயிப்பது அப்படின்றது. ஓகேவா? மெண்டலோட கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட பண்புகளை எதை பெற்றிருக்கு அப்படின்னா பண்புகளை நிர்ணயிப்பது. எது பண்புகளை நிர்ணயிப்பது. என் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:1:1 அப்படின்றது உருவாகுது. சார்பின்றி ஒதுங்குதல். எது சார்பின்றி ஒதுங்குதல். என் நிகழ்ச்சியின் காரணமாக 9:3:1:1 அப்படின்றது உருவாகுது அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல் அப்படின்றது நிகழுது. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி என்ன சொல்றாங்க சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்றாங்க. செல் பகுப்படையும் போது ஸ்பிண்டில் நார்கள்
குரோமோசோமுடன் இணையும் பகுதி என்ன சொல்றாங்க? சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சென்ட்ரோமியின் மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம். சென்ட்ரோமியோட மையத்தில் காணப்படுவது என்னது? மெட்டாசென்ட்ரிக் வகை குரோமோசோம். டிஎன்ஏவின் முக்கியமாக முதுகெலும்பாக டேஸ் உள்ளது, சர்க்கரை பாஸ்பேட். டிஎன்ஏவோட முதுகெலும்பா எது இருக்கு அப்படின்னா சர்க்கரை பாஸ்பேட் தான் இருக்கு. டிஎன்ஏவோட முதுகெலும்பா எது இருக்கு? சர்க்கரை பாஸ்பேட் இருக்கு. ரொம்ப முக்கியம். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏவின் லிகேஸ். ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைக்கிறது எது? லிகேஸ், டிஎன்ஏ லிகேஸ். மனிதன்ல காணக்கூடிய குரோமோசோம் எண்ணிக்கை மொத்தம் 23, 22 ஜோடி ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அல்லோசோம்கள். ஓகேவா? மொத்தம் எத்தனை? 23 ஜோடிகள். ஓகேவா? அப்ப மனிதன்ல காணக்கூடிய குரோமோசோம்களோட எண்ணிக்கை என்ன? மொத்தம் 23. அதுல 22 ஜோடி அப்படின்றது என்னது? ஆட்டோசோம்கள் மற்றும் ஒரு ஜோடி அப்படின்றது அல்லோசோம்கள். பன்மை நிலையில் ஒண்ணு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இழத்தல் அப்படின்றது ஆன்டிபிளாய்டு, ஆனியோ பிளாய்டு அப்படின்னு சொல்றாங்க. பன்மை நிலையில ஒண்ணு அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இருக்குல்ல, அது இழக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து ஆனியோ பிளாய்டு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? மெண்டலின் ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் அல்லீல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மெண்டலோட ஒரு ஜோடி வேறுபட்ட பண்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்லீல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பண்பின் ஜீனின் வெளி தோற்றம் அப்படின்றது புறத்தோற்றம், பீனோடைப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புறத்தோற்றத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா பீனோடைப். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பண்போட ஜீனோட வெளித்தோற்றத்தை என்ன சொல்றாங்க? புறத்தோற்றம், பீனோடைப் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு செல்லோட உட்கருல காணப்படக்கூடிய மெல்லிய நூல் போன்ற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா குரோமோசோம்கள். ஒவ்வொரு செல்லோட உட்கருல காணப்படக்கூடிய மெல்லிய நூல் போன்ற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிஎன்ஏ 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. ஒரு டிஎன்ஏ அப்படின்றது என்னது? 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றில் மைய அமைப்பு அல்லது அளவுகளில் ஏற்படக்கூடிய பரம்பரையாக தொடரக்கூடிய மாற்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாருங்க 5 கொஸ்டின் என்னன்னு. மெண்டல்ல ஒரு ஜோடி வேறுபட்ட பண்பு என்ன சொல்றாங்க? அல்லீல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பண்புல இருக்க ஜீனோட வெளித்தோற்றத்தை என்ன சொல்றாங்கன்னா புறத்தோற்றம், அது பீனோடைப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செல்லோட உட்கருல காணப்படக்கூடிய மெல்லிய நூல் போன்ற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டிஎன்ஏ அப்படின்றது 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் இருக்கு. ஒரு ஜீன் அல்லது குரோமோசோம் ஆகியவற்றை அமைப்பு அப்படின்றது அல்லது அளவுகள் ஏற்படக்கூடிய பரம்பரை தொடரக்கூடிய மாற்றத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து உயிரின தோற்ற பரிமாற்றம், பரிணாமம். ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா? உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாறை மீண்டும் கொண்டுள்ளது. தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை உட்பட முடிந்தவர் யார் அப்படின்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். ஓகேவா? ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்றது என்னது? பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்மொழிந்தது யாரு? ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அப்படின்றவர். பின்வரும் ஆதாரங்களுக்குள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது அப்படின்னா தொல் உயிரியல் சான்றுகள் அப்படின்றது. ஓகேவா? எது ஆதாரங்கள் ஒரு தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுது அப்படின்னா தொல் உயிரியல் சான்றுகள் அப்படின்றது. ஓகேவா? தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் தற்போதைய முறை அப்படின்றது ரேடியோ கார்பன் முறை. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ரேடியோ கார்பன் முறை. தொல் உயிர் படிவங்களின் காலத்தை, ஓகேவா, ரொம்ப ஒரு மரக்கட்டை வந்து புதஞ்சிருக்கு இல்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் முறையில தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அடுத்து வட்டார இணை தாவரவியல் என்னும் சொல்லை முதன்முறை அறிமுகப்படுத்திய யார் அப்படின்னா ஜேடபிள்யூ கார்ஸ் பெக்கர். ஓகேவா? ரொம்ப முக்கியம். வட்டார இன தாவரியல் என்னும் சொல்லை முதன்முறை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஜேடபிள்யூ கார்ஸ் பெக்கர் அப்படின்றவர். ஓகேவா? அடுத்து சூழ்நிலையில் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தாங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் தகவ அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா தகவ அமைப்புகள். சூழ்நிலையில மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தகவ அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உயிரினத்துல காணக்கூடிய சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் இருக்க உறுப்புகள் எச்ச உறுப்புகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உயிரினத்துல காணப்படக்கூடிய சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் இருக்க உறுப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எச்ச உறுப்புகள். ஓகேவா? அடுத்து வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. என்னது? வவ்வாலும் சரி மனிதனோட முன்னங்கால்கள் அப்படின்றது என்னது? அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தது யாரு? சார்லஸ் டார்வின். இந்த ஒரு கொஸ்டின் தான் நமக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து தெரியும். ஓகேவா? பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தது யார் அப்படின்னா சார்லஸ் டார்வின். ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். ஓகேவா? ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா கூட்டு தேர்வு முறை. எதை பின்பற்றுறாரு அப்படின்னா கூட்டு தேர்வு முறை தான் பின்பற்றுறாரு. ஓகேவா? ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னா கூட்டு தேர்வு முறை. பூசா கோமல் அப்படின்றது டேஸ் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் அப்படின்னு கேட்டாங்க. தட்டை பயிர். பூசா கோமல் அப்படின்றது தட்டை பயிரோட நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். பூசா கோமல் அப்படின்றது தட்டை பயிரோட நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். பூசா கோமல் அப்படின்றது தட்டை பயிர். எது? தட்டை பயிர் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகம்.
கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மையை பெற்ற ஹிம்கிரி என்பது டேஸ் என்ற ரகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கோதுமை ரகம். ஹிம்கிரி அப்படின்றது கோதுமை ரகம். என்னது? கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்கிரி அப்படின்றது கோதுமை ரகம். ஓகேவா? தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி அப்படின்னா IR8. ஓகேவா? நிறைய படத்துலையும் பார்த்திருப்போம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு அரிசி. என்னது? IR8. ஓகேவா? IR8. ஓகேவா? அதான் IR8 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்னரும் எப்பொருளின் மனிதனுக்கு பயன்படும் பொருளை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா A மற்றும் B. அதாவது உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி வாழும் உயிரினங்கள். அப்ப அது ஆ மற்றும் ஆவண்ணா. என்னது? உயிரி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்னரும் எரிபொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அப்படின்னா உயிரினங்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட நொதி வாழும் உயிரினங்கள். டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி எது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது என்னது? வெட்டுறதுக்கு. டிஎன்ஏவை வெட்டுறதுக்கு எந்த நொதி பயன்படுது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது. ஒட்டுறதுக்கு லிகேஸ் அப்படின்ற நொதி பயன்படுது. ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து RDNA அப்படின்றது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவோட சேர்க்கை. RDNA அப்படின்றது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவோட சேர்க்கை. ஓகேவா? டிஎன்ஏ வேல்ரகை தொழில்நுட்பம் டேஸ் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையின் அடிப்படையாக உள்ளது. மீண்டும் மீண்டும் மறுதொடர். அதாவது டிஎன்ஏட விரல்நகை தொழில்நுட்பம் அப்படின்றது மீண்டும் மீண்டும் மறுதொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காண்றதுக்காக கொள்கையின் அடிப்படையா இருக்கு. மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஆனா மற்றும் ஆவண்ணா. என்னது? அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மற்றும் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. என்னது? அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து எக்ஸாப்ளாய்டி கோதுமையில 2n = 6 × 42 ஒற்றை மையம் n மற்றும் அடிப்படை தொகுதி x குரோமோசோம்கள் எண்ணிக்கை முறையே டேஸ் அப்படிங்கிற n 21 மற்றும் x அப்படின்றது 7. ஓகேவா? n வந்து 21, x அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா 7. ஓகேவா? முக்கியம். அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை. ஓகேவா? தாவர பயிர் பெருக்கம் அப்படின்றது என்னது? பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் ஒரு கலை. ஓகேவா? புரதம். ஓகேவா? புரதம் அதிகமா இருக்க ஒரு கோதுமை ரகம் அப்படின்றது அட்லஸ் 66. அட்லஸ் 66 அப்படின்றது புரதம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோதுமை ரகம். கால்சிசின் அப்படின்றது என்னது? குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள். கால்சிசின் அப்படின்றது என்னது? குரோமோசோம் எண்ணிக்கையை. ஓகேவா? கால்சிசின் அப்படின்றது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள். விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா உயிரூட்ட சத்தேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடிதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. செய்யப்பட்ட அட்டாமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். அப்ப அட்டாமிட்டா 2 அப்படின்றது உவர்த்தன்மை வாய்ந்த மண் இருக்குல்ல, மண் என்னது? இது உப்பா இருக்கிற மண் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல அட்டாமிட்டா 2 அப்படின்றது உவர்த்தன்மை இருக்கிற மண்ணில் என்ன பண்ணும்? சூப்பரா வளரும். ஓகேவா? அட்டாமிட்டா 2 அப்படின்ற நெல் ரகம். ஓகேவா? ஜீன் குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்கிறது. ஜீன் குளோனிங் அப்படின்றது எது மூலியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த ஒரு தொழில்நுட்பம் மூலியமா மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்யறதுக்கு பார்த்திருந்தோம். ஒரு டாலி ஆடு அப்படின்றது. ஓகேவா? அதே மாதிரி அப்படின்னா கோட் படத்துல பார்த்திருந்தோமா? ஜீன் குளோனிங் முறையில ஓஜி அப்படின்றது உருவாக்கி இருப்பாங்களா? ஓகேவா? அப்ப ஜீன் குளோனிங் அப்படின்றது தொழில்நுட்ப மரபு ரீதியாக என்னது? உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை அப்படின்றது செய்யப்படுகிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நோயானது டிஎன்ஏ மூலக்கூறை பாலிண்ட்ரோம் வரிசை என்ற அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களை துண்டாக்குது. எதுல வந்து துண்டாக்குது அப்படின்னா பாலிண்ட்ரோம் வரிசை. இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது டிஎன்ஏ வெட்டுது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்றது நொதியானது டிஎன்ஏ மூலக்கூறை பாலிண்ட்ரோம் வரிசையில என்ன பண்ணுது? அதுலதான் குறிப்பிட்ட இடத்துல துண்டாக்குது. ஓகேவா? ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அமைப்பு அப்படின்றது ஒற்றைக்கரு இரட்டைகள் இடையே காணப்படும். யாருக்கிட்ட காணப்படும் அப்படின்னா ஒற்றைக்கரு இரட்டைகள் அப்படின்ற காணப்படும். வேறுபாடு அடையாத செல்லின் தொகுப்பு குருத்தணுக்கள். வேறுபாடு அடையாத செல்லின் தொகுப்பு என்ன சொல்றாங்க? குருத்தணுக்கள். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மிட் உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஜீன் குளோனிங் முறையில விரும்பிய டிஎன்ஏ என்ன சொல்றாங்க? பிளாஸ்மிட் அப்படின்ற உடனோட ஒருங்கிணைக்கப்படுது. அடுத்து 21வது லெசன் உடல் மற்றும் நலன். ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேவா? சரியான விடை தேர்ந்தெடுக்க மற்றும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு ஓடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்றது பார்க்க போறோம். புகையிலை பழக்கம் அட்ரினல் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமானது எது அப்படின்னா நிக்கோட்டின். புகையிலை பழக்கம் வந்து அட்ரினல் சுரப்பை வந்து தூண்டுது. அது அந்த புகைப்பிடித்தல் சிகரெட் அடிக்கிறது அப்படின்றது என்ன பண்ணுது? எதை தூண்டுது அப்படின்னா அட்ரினலை தூண்டுது. அதனாலதான் என்ன பண்ணுது? அந்த நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு காரணி அப்படின்றதான் தூண்டுது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் அப்படின்றது மே 31. ஓகேவா? இது அப்படின்னா மே 31. சாதாரண செல்லை விட புற்றுநோய் செல் என்ன பண்ணுது? கதிர்வீச்சினால சுலபமா அழிக்கப்படுது.
ஏன்னா அது என்னது அப்படின்னா துரித செல்பிரிதல் தன்மை கொண்டது. ஏன் அப்படின்னா அது துரித செல்பிரிதல் அப்படின்ற தன்மையை கொண்டிருக்கு. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எது அப்படின்னா லிம்போமா. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகை எது அப்படின்னா லிம்போமா. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால உருவாகிறது எது அப்படின்னா கல்லீரல் சிதைவு. கல்லீரல் சிதைஞ்சிரும். அது அதிகமா வந்து அது ஆல்கஹால் அப்படின்றது எடுத்துட்டே இருந்தா ஆயிடும் அப்படின்னா கல்லீரல் அப்படின்றது சிதைஞ்சிரும். இதய குழல் இதய நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. இதய தசை இருக்குல்ல அதுக்கு போதுமான ரத்தம் அப்படின்றது போல அப்படின்னா என்ன ஆயிடும், இதய குழல் நோய் அப்படின்றது ஏற்படும். எபிதிலிய செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் அப்படின்றது பெயர், கார்சினோமா அப்படின்றது பேர். எபிதிலிய செல்ல புற்றுநோய் உருவாகிறதுக்கு டேஸ் காரணம், கார்சினோமா அப்படின்றது காரணம். மெட்டாசிஸ் இதனோட தொடர்புடையது வீரியமிக்க கட்டி, மாலிக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாசிஸ் அப்படின்றது இதோட தொடர்புடையது அப்படின்னா வீரியமிக்க கட்டி, அதை என்ன சொல்றாங்க மாக்லினட் அப்படின்னு சொல்றாங்க. மாலிக்னட். ஓகேவா. பாலிபேஜியா அப்படின்றது டயாபெட்டிஸ் மெலிடஸ்ல காணப்படுது. ஓகேவா. பாலிபேஜியா அப்படின்றது டயாபெட்டிஸ் மெலிடஸ். பாலிபேஜியா அப்படின்றது அதிகமா பசிக்கும். ஓகேவா. அதானது பாலிபேஜியா அப்படின்னு சொல்றாங்க. மது அருந்தியவர்களுடன் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம், சிஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதான் இது முதல்ல பாதிக்கப்படும் அப்படின்னா மைய நரம்பு மண்டலம் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டுரும். ஓகேவா. அடுத்து கொடியிடங்கள் இறப்புக அப்படின்றது பார்க்க போறோம். ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்தினால் கல்லீரல் சிர்லோசிஸ் நோய் ஏற்படுகிறது. எதை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஆல்கஹால் அதிகமாக பயன்படுத்தினா கல்லீரல்ல சிர்சோசிஸ் அப்படின்ற நோய் அப்படின்றது ஏற்படும். ஓகேவா. சிர்ரோசிஸ். புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சுள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். ஓகேவா. புகையில இருந்து அதிகமா பிரித்தெடுக்கக்கூடிய அதிக நச்சுப்பொருள் என்னது, அதை தான் வந்து நிக்கோட்டின் அப்படின்னு சொல்றாங்க. ரத்த புற்றுநோய் லீகோமியா அப்படின்னு சொல்றாங்க. ரத்த புற்றுநோய் என்ன சொல்றாங்க, பிளட் கேன்சர் வந்து லீகோமியா அப்படின்னு சொல்றாங்க. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சில வகையான மருந்துகளை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னா அதோட குறைவான பதில் விளைவு என்னது, சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நோயின் நிலை. ஓகேவா. வகை 2 இருக்குல்ல, இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை அப்படின்றது என்னது, வகை 2 நீரிழிவு நோயினோட நிலைதான் அது வகை 2 இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை அப்படின்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது லாஸ்ட் லெசன் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படின்றது. ஓகேவா. ரொம்ப முக்கியமான லெசன், என்விரான்மெண்ட் பத்தி படிக்கிறது. கிலோமீட்டர் எது புதைப்படிவ எரிபொருள்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்சர் சி 2 மற்றும் 3 அப்படின்றது. கரியும் பெட்ரோலியமும் எது புதைப்படிவ எரிபொருட்கள். என்னது, ரொம்ப வருஷமா புதைந்து கடந்து அதை வந்து என்ன பண்றாங்க, அதை எரிபொருளா பயன்படுத்துறோம். ஒண்ணு நிலக்கரி, இன்னொன்னு பெட்ரோலியம். கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு கிலோமீட்டர் எவற்றினை நீர் பயன்படுத்துவீர் அப்படின்னு கேட்டாங்க. மேல உள்ள அனைத்தும். கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு கழிவுகள் உருவாகும் அளவை குறைத்தல், கழிவுகளை மறுபயன்பாடு முறையில் பயன்படுத்துதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல். இதெல்லாம் மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றது சரியான ஆன்சர் டி அப்படின்றது சரியான. வாகனங்கள் வெளியேறும் புகையில் உள்ள வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா. பாருங்களேன். ஆன்சர் டி 1, 2, 3. ஓகேவா. கார்பன் மோனாக்சைடு வெளிப்படுத்துது, சல்பர் டை ஆக்சைடு வெளிப்படுத்துது, நைட்ரஜன் ஆக்சைடு வெளிப்படுத்துது. ஓகேவா. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி. மண்ணரிப்பை தடுக்க பயன்படுத்துது அப்படின்னா காடுகள் மரம் வளர்ப்பு. காடு மரம் வளர்ந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், மண் நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். அது மூலமா வந்து மண்ணரிப்பை ஏற்படுத்துறது அதை கம்மி பண்ணுவோம். அப்ப மண்ணரிப்பை தடுக்க எது பயன்படுது அப்படின்னா காடுகள் மரம் வளர்ப்பு. ஓகேவா. 4வது கொஸ்டின். அடுத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் எது அப்படின்னா மரங்கள். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அப்படின்றது மரங்கள். மண்ணரிப்பு அதிகமாக காணப்படக்கூடிய எது இடம் எது அப்படின்னா அதிகமான மழைப்பொழிவு உள்ள இடம். அதிகமா மழைப்பொழிவு உள்ள இடத்துல என்ன பண்ணுவோம், மண்ணரிப்பு அப்படின்றது அதிகமாக காணப்படும். இந்த இடத்துல வந்து அதிகமா மழை பொழியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மண்ணரிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும். இது தீர்ந்து போகாத வளம் அப்படின்னா காற்றாற்றல். ஓகேவா. பாக்கி எல்லா ஆற்றலும் சீக்கிரமா தீர்ந்துடும். மண்ணை வந்து எடுத்துட்டே இருந்தோம்னா மண்ணு தீர்ந்துடும். வன உயிரினங்களை வந்து என்ன பண்றோம், எடுத்துட்டே இருக்கணும், வன உயிரினங்கள் தீர்ந்துடும். அதாவது மேலே உள்ள அனைத்தும் கிடையாது. காற்றாற்றல் அப்படின்றது தீர்ந்து போகாது. காத்து அப்படின்றது அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா. கிராமங்களில் கிடைக்கும் பொதுவான ஆற்றல் மூலம் எது அப்படின்னா மரக்கட்டை மற்றும் விலங்குகளோட கழிவு. இதுதான் என்னது, கிராமத்துல கிடைக்கக்கூடிய பொதுவான ஆற்றல் மூலங்கள். பசுமை இல்லை விளைவு அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா பூமி வெப்பமடை தானே சொல்றாங்க. பசுமை இல்லை விளைவு அப்படின்னு சொல்றாங்க. பசுமை இல்லை விளைவு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா பூமி வெப்பமடைதுல, இந்த பூமி ஹீட் ஆகுதுல, அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமை இல்லை விளைவு அப்படின்னு சொல்றாங்க. மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத ஆற்றல் மூலம் எது அப்படின்னா காற்றாற்றல். ஓகேவா. காற்றல் அப்படின்றது மிக மலிவான, ரொம்ப ரேட்லாம் கிடையாது. என்னது, காத்து அடிச்சா என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கரண்ட்டை தயாரிக்கும். அப்ப மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியிலான தீர்ந்து போகாத, என்னது அது தீர்ந்தே போகாது, அந்த மாதிரி ஒரு ஆற்றல் மூலம் எது அப்படின்னா காற்றாற்றல். ஓகேவா. அடுத்து புவி வெப்பமாதலின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவு அப்படின்றது மேலே உள்ள அனைத்தும். கடல் மட்டம் உயருதல், பனிப்பாறைகள் உருகுதல், தீவு கூட்டங்கள் மூழ்குதல். ஓகேவா. பூமி வெப்பமடைகிறதுக்கான காரணங்கள் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்ன அப்படின்னா இது 3 தான். ஓகேவா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகள் காற்றாற்றல் குறித்து தவறான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. காற்றாற்றல் இருக்கையில் மின் மோட்டார் மூலம் இயக்கப்படுகிறது. ஆனது அது ஆன்சரு தான். ஓகேவா. அது வந்து மின் மோட்டார்கள் மூலமா இயக்கப்பட மாட்டாங்க. என்னது, காற்றாலை அப்படின்றது காத்து அடிக்கடிக்கு அது ஆட்டோமேட்டிக்கா சுத்துறதுனால அதுல வந்து என்ன பண்ணும், கரண்ட் அப்படின்றது தயாரிக்கப்படும். ஓகேவா. அதான் தவறான கூற்று.
காற்றாற்றல் ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இது ரைட்டு. காற்றாற்றல் மாசு ஏற்படுத்தாமல் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால மாசு, அதனால வந்து எந்த ஒரு மாசும் ஏற்படுத்துறது இல்லை. ஓகேவா? காற்று ஆற்றலை பயன்படுத்தணும், புதைப்படிவ எரிபொருட்கள் பயன்பாட்டினை குறைக்கலாம். காற்று ஆற்றல் அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள் பயன்பாட்டை வந்து குறைக்கலாம். ஓகேவா? அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. காடுகள் அழிப்பினால் மழைப்பொழிவு குறையுது. காடு அழிச்சோம் அப்படின்னா மழைப்பொழிவு அப்படின்றது கம்மியாயிரும். ஓகேவா? மண்ணின் மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது மண்ணெரிப்பு. மண்ணோட மேலடுக்கு மண் துகள்கள் அகற்றப்படுவது எது அப்படின்னா மண்ணெரிப்பு. சிப்கோ இயக்கம் அப்படின்றது காடுகள் அழிக்கிறாங்கல்ல அதுக்கு எதிராக ஆரம்பிக்கப்படுது. சிப்கோ இயக்கம் அப்படின்றது காடுகள் அழிக்கிறாங்கல்ல அதுக்கு எதிராக ஆரம்பிக்கப்படுது. நீலகிரி பகுதி அப்படின்றது தமிழ்நாட்டுல உயிர்கோள பாதுகாப்பு மையம். ஓகேவா? நீலகிரி பகுதி அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு மையம். ஓத ஆற்றல் அப்படின்றது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வகை. ஓத ஆற்றல் அப்படின்றது புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றல். ஓகேவா? ஓத ஆற்றல் அப்படின்றது என்னது? புதுப்பிக்கத்தக்க வகை ஆற்றல். கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை புதைப்படிவ எரிபொருட்கள். கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு இருக்குல்ல அது என்ன சொல்றாங்க அப்படின்னா புதைப்படிவ எரிபொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் நிலக்கரி. மின்சார உற்பத்திக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள் எது அப்படின்னா அது நிலக்கரின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து லெசன் 8ல விடுபட்ட வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? சில கேள்வி வந்து நம்ம விட்டுட்டோம், அதை வந்து கடைசியா பார்க்குறோம். ஓகேவா? யாராச்சும் குறிக்கல அப்படின்னா அந்த லெசன்ல வந்து இதை குறிச்சுக்கோங்க. ஓகேவா? லெசன் 8 மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலகத்தின் மீது நாட்டம் ஏற்படுத்தும் நிகழ்வு அப்படின்றது நாகமுகம் முழமிடுதல். ஓகேவா? நாகமுலாமிடுதல் என்ன சொல்றாங்க? மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு என்ன சொல்றாங்க? நாகமுலாமிடுதல் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்ட மந்த வாயுகள் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது அப்படின்னா ஹீலியம். ஓகேவா? எது அப்படின்னா ஹீலியம் அப்படின்றது. நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் 0 காரணம் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் உறுதியாக கட்டமைப்பு. எலக்ட்ரானோட உறுதியான கட்டமைப்பு அப்படின்றது. ரசகலவை உருவாக்கலில் தேவையான முக்கியமான உலோகம் அப்படின்றது Hg மெர்க்குரி. ரசகலவை உருவாக்கத்துல தேவைப்படக்கூடிய முக்கியமான உலோகம் எது அப்படின்னா Hg மெர்க்குரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாதரசம். ஓகேவா? ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றது ஃப்ரீ பிடிஎஃப். ஓகேவா? ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்றேன். ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியா வந்து கோடிட்ட இடங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 மார்க்ல கேட்கறாங்க, அப்புறம் சரியானுடைய 1 மார்க்ல கேட்கறாங்க. அப்ப சரியானுடைய வந்து என்ன பண்ணலாம் ஈஸியா உங்களால ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்க முடியும். இது 1ல இருந்து சாப்டர் 1ல இருந்து 22 வரையும் இருக்கக்கூடிய சரியான விடை மற்றும் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரொம்ப முக்கியமானது. யாரும் இதை படிக்காம போகக்கூடாது, யாரும் டவுன்லோட் பண்ணாம இதை வந்து ரிவிஷன் பண்ணாம போகக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? என்ன பண்ணுங்க எல்லாரும் வந்து டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. அப்பதான் வரக்கூடிய ஆஃப் இயர் எக்ஸாம்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களுக்கு பொறுத்துக்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சரியா தவறா, அதுக்கப்புறம் வந்து கூற்று காரணம் அப்படின்றது இருக்கும். அதோட வீடியோ அப்படின்றதும் அதையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது தரேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். எல்லாரும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?